ஜி பேசுங்க. இல்ல நிம்மதி ப்ரோ கேக்குதா? கேக்குது பிரதர். எனக்கு வந்து உங்கள்கிட்ட தான் கொஸ்டின், 2 கொஸ்டின். எக்ஸ் கண்டஸ்டன்ட்ல ஒருத்தர் உள்ள போயிட்டு ஒருத்தர் வந்து வாய் வச்சு வந்துட்டாரு முத்துக்குமரன். நான் வந்து முத்துக்குமரோட ஃபேன், ஓகேவா? ஒருத்தர் உள்ள போயிட்டு ஒருத்தர் வாய் வச்சு உள்ள வந்துட்டாரு அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. அதை பத்தி நீங்க உங்க ரிவ்யூலயே பேசல. ரிவ்யூல வந்து அந்த டாபிக் வரும்போது அப்படியே கடந்து போயிட்டீங்க. அன்னைக்கு வந்து நீங்க வரல, அதுக்கு அடுத்த நாள் வந்து அப்படியே அவங்க பேரண்ட்ஸ் டாபிக் பேசிட்டு அப்படியே போயிட்டீங்க. அதை பத்தி உங்க வியூ என்ன? யாரு பேசுனாங்க? ஏன்னா அன்னைக்கு நான் ரிவ்யூல வரல, நீங்களே சொல்லிட்டீங்க. அப்ப நான் ரிவ்யூல வரலன்னா நீங்க நான் எபிசோடே பார்த்துக்க மாட்டேன். இல்ல, அதுக்கு அடுத்த நாள் வந்து அருணோட பேரண்ட்ஸ் பேசினது வந்து முரண்பாடா இருக்குன்னு சொன்னீங்க. இவருக்கு ஜோக்கா இருக்கு, அவருக்கு ஜோக்கா. அப்புறம் வந்து விஷ்ணு வந்து பேசினதுக்கு நீங்க எதுவுமே வந்து எதிர்ப்பு. அது எதனால ப்ரோ? பிரதர் அதெல்லாம் இங்க பாருங்களேன், எனக்கு வந்து நான் ஒரு இன்னைக்கு நிமிஷம் என்ன மாதிரி புரியணும் என்ன சொன்னாங்க, அது சொல்லிட்டு சொன்னீங்கன்னா will be interesting. இல்ல சார், விஷ்ணு வந்து இல்லங்க, அங்க உள்ளுக்குள்ள ஏதோ சொன்னாங்கன்னீங்களா? அது மெயின். விஷ்ணு வந்து முத்துவை பார்த்தோன்னே, அதான் சார், விஷ்ணு வந்து முத்துவை பார்த்துட்டு வாய் வச்சுட்டே இவ்வளவு தூரம் வந்துட்டேன் அப்படிங்கிற விஷயத்த நான் பேசல அப்படிங்கிறது ஏன் பேசல அப்படின்னு அவர் கேக்குறாரு. ரைட்டா? கரெக்ட் தானே ப்ரோ? அன்னைக்கு நான் அந்த வீக்கெண்ட்ல கூட ஒருத்தங்க வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க, அந்த வேர்ட் அந்த ஒரு சென்டென்ஸ் மட்டும் விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கு. நல்லா பேசுறது ஒரு தப்பா? இல்ல, நல்லா பேசுறது தப்பு இல்ல ப்ரோ, தப்பு இல்ல தாத்தா. ஒருத்தர் வந்து எஃபர்ட் போட்டு உள்ள வந்து விளையாண்டுட்டு இருக்காரு, அது நல்லா பேசிதான். பேசுறது ஒரு தப்பா? அது எப்படி அது வந்து சொல்லலாம் அப்படி? அதனால வந்துட்டேன் பேசுறதுலயும் வரணும், எல்லாமே இருக்கணும், எல்லாம் சேர்ந்து வரணும். அதுதான் அப்படிதான் பட்டுச்சு. அது தப்புன்னு நீங்க உங்க இதுல இருந்து சொல்லியிருந்தீங்கன்னா ஓகே. அதே மாதிரி இன்னொரு இடத்துல என்ன முரண்பாடுனா, அந்த 3 வீக்ஸ் வந்து முத்துக்குமரன் வந்து பேசாம இருந்திருப்பாரு. உங்க ரிவ்யூ பாப்பேன், நான் உங்களை எதுவும் சொல்ல தாத்தா, அதனாலதான் உங்ககிட்ட கேட்கல. அதான் இம்மாதிரி போட்டு. அப்புறம் வந்து முத்துக்குமரன் வந்து மேடை பேச்சாளர், அவளோட ப்ரொஃபஷனை பத்தி மும்மாத் ப்ரோ வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. அவரும் மேடை பேச்சாளர் இருப்பான், மேடை பேச்சாளர் மாதிரி யார் யார் ஓட்டு போடுங்க உட்காருங்க, அதுதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒருத்தரோட ப்ரொஃபஷனை கேம்ல கொண்டு போய் பேசுறது தப்புன்னு எனக்கு தோணுது. அதை முத்துக்குமரன் அந்த மீனிங்ல சொல்ல, நீங்க அந்த மீனிங்ல எடுக்காதீங்க. அந்த 3 வாரம் அவர் விளையாடவே இல்லைங்கிற விஷயம் நான் மட்டும் சொல்ல, வீட்டுல இருந்தவங்களும் சொன்னாங்க. ஏன் அவரே கூட சொல்லிக்கிட்டாரு. ஓகேவா? ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். சொன்ன பாயிண்ட் புரிஞ்சிருச்சு எனக்கு. அது அவரே கூட சொல்லிக்கிட்டாரு, 3 வாரமா நான் விளையாடல அப்படின்னு. சாட்சி நான் வெளில போகும்போது ஸ்டேஜ்லயும் வந்து சொல்லிட்டு தான் போவாங்க. அப்போ அந்த வீட்டுல அவர் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஓட்டு போடுங்க, நீங்க எந்திரிங்க, யாரு அது சொல்லுங்க, இது சொல்லுங்க, இதுதான் அவர் பண்ணிட்டு இருந்தாரு. நான் இதை தான் நான் கிளியரா சொன்னேன். இதை நீங்க மேடை பேச்சாளர்ல கொண்டு வந்து நீங்க வந்து சேர்க்க வேண்டாம். பேச்சாளர்ல அந்த மனுஷன் எவ்வளவு எனக்கு பிடிக்குங்கிறது, ஹரியா இருக்கட்டும், இல்ல உங்க ஸ்பேஸ்ல பேசுற பாலாஜி டிவின்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர்கிட்ட கேளுங்க. டே 1ல இமாது முத்துக்குமரனை பத்தி என்ன சொன்னாருன்னு நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. அதேதான் சொல்றேன், அதான் நான் கிளாரிட்டி பண்றேன். நீங்க இதை கொண்டு வந்துட்டு அது கூட முடிச்சு போடாதீங்க. அவர் 3 வாரம் அந்த வாரம் விளையாடாம இருக்கும்போது அவர் பண்ண ஒரே வேலை அதுதான். அதை கொண்டு வந்து நீங்க மேடை பேச்சாளர் கூட முடிச்சு போடாதீங்க. அவர் என்ன பண்ணாலும் அதான் நான் சொல்லியிருக்கேன். இல்ல, அது அவரோட ப்ரொஃபஷன் தானே ப்ரோ. இல்ல, நான் தெரியாம கேக்குறேன் பிரதர். அவர் ப்ரொஃபஷன் இல்ல பிரதர், வீட்டுக்குள்ள அவர் என்ன பிரதர் பண்ணாரு அததான் பிரதர் நான் சொன்னேன். அவர் வந்து அந்த 3 வாரமும் அவர் செய்த ஒரே வேலை என்ன அப்படின்னா, எத்தனை பேர்ப்பா நீங்க எத்தனை பேர் உங்களுக்கு எத்தனை பேர் வந்து கை தூக்குறீங்க, உங்களுக்கு எத்தனை பேர் ஓட்டு போடுறீங்க, இதை தான் பண்ணதாக நான் பேசினேன். இப்படியேதான் பேசினேன். இதே மாதிரி எக்ஸாம்பிள் கூட தான் பேசினேன். இதை நீங்க வந்து அந்த பேச்சாளர்கிட்ட கொண்டு போதீங்க. ஏன்னா அதுக்கு நமக்கு நான் யோசிச்சா கூட அவர் மாதிரிலாம் என்னால வந்து பேச முடியாது. தேங்க்யூ. தருண் இருக்கீங்களா? தருண் இருக்கும் பேசுங்க. இல்லை ஆக்சுவலாக எப்படின்னா, நான் இமாத் ப்ரோ பண்ணுற ரிவ்யூ பார்ப்பேன். அப்புறம் நிறைய பேர் பண்ணுறதெல்லாம் பார்ப்பேன். நிறைய பேர் என்ன பண்ணாலும் சரி, நமக்குன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், நமக்கு ஒரு பிடிச்ச ஆள் இருக்கும். இப்போ ரிவ்யூ கேட்கறதுனால இவங்க சொல்லிட்டாங்க அவங்கள இவங்க பெரிய இல்லை அவங்க ஓகே அப்படிலாம் கிடையாது. நம்ம டே 1லேருந்து பார்ப்போம், இவங்க ரிவ்யூவும் அது கூட மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் கனெக்ட் பண்ணி தான் பார்ப்பேன். எனக்கு முத்துக்குமார் தான் பிடிக்கும். நான் டே 1லேயே நான் என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், முத்துக்குமார் வந்து நல்லா பேச்சாளர், நல்லா பேசுவார். ஏன்னா அவர் அஜித்தை பற்றி ஒரு இன்டர்வியூவில் ஒன்று பேசியிருப்பார். அவர் அந்த பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி நல்ல பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு மேபி ஃபைனல் போவார் பாரு அப்படின்னு என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன். அதே ப்ளஸ் அவரோட
டாஸ்க் அவர் விளையாடுறது எல்லாத்தையும் வச்சு தான் அவர் வந்து ஃபைனல் வரைக்கும் வந்திருக்காரு. அதனால எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். மற்ற ரிவ்யூல பார்த்துருக்கேன். முதல்ல பார்த்தீங்கன்னா நிறைய ரிவ்யூஸ் வந்து முத்துக்குமரனை தூக்கி வச்சு பேசுனாங்க. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா நிறைய ரிவ்யூஸ் முத்துக்குமரை இறக்கி பேசுறாங்க. மேபி அவர் அந்த லாஸ்ட் 2 வீக்ஸா ஏதாச்சும் பிரச்சனை ஏதாவது ஒண்ணு இருந்துக்கலாம். ஆனா அப்படி இருந்தும் நான் வந்து அதனால வந்து டவுன் பண்ணி நான் முத்துக்குமார் அது மாதிரி இதுவா அது மாதிரிலாம் பண்ணவே மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருச்சு. இனிஷியல்ல ஒருத்தரை பிடிச்சிச்சுன்னா அந்த 50 டேஸ் அந்த 70 டேஸ் ஒருத்தரை பிடிச்சிச்சுன்னா அவரை தான் நான் கேரி ஓவரே பண்ணுவேன். என்னோட மைண்ட் தாட்டை நான் மாற்றவே மாட்டேன். ஏன்னா 80 நாள் ஒருத்தர் ஆட்டம் ஆடி இருக்காரு. 10 நாள் வந்து ஒருத்தர் வந்து ஆடிட்டாருன்னா அவரை தான் எனக்கு பிடிக்கும்னா வாய்ப்பே கிடையாது. அது துளி கூட எனக்கு விருப்பமும் கிடையாது. ஏன்னா 90 டேஸ் ஒருத்தனோட உழைப்பு போட்டிருப்பாங்க. அந்த 5 நாள்ல ஒருத்தன் உழைப்பு போட்டா அவன் டாப்ல வந்துருவானா? கிடையவே கிடையாது. அது ஜஸ்ட் இந்த லாஸ்ட் 1 வீக் மட்டும்தான். இப்ப ரயன் அதே மாதிரி ரயன் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துலயும் போய் பேசிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு ஓவர்லோட் ஆகி மேல போய் என்ன அவர் பண்றதை பார்த்தா காமெடியா இருக்க மாதிரி இருந்துது பார்க்க. ஒரு லிமிட் தான். அதுவும் முத்துக்குமரனையே வச்சு பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? மத் ப்ரோ, சுரேஷ் சார். பிரதர், நான் கிளாரிட்டியா சொல்றேன். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் பேசும்போது ஆஸ் எ ரிவ்யூவர்ஸா பேசும்போது, இப்போ நான் ரிவ்யூவரா நான் பேசுறேன். ஐ திங்க் ஐ கேன் டேக் எக்ஸாம்பிள் ஆஃப் சுரேஷ் சார் ஆல்சோ. நாங்க எப்படி பேசுவோம் அப்படின்னா, இன்னைக்கு என்ன நடந்ததோ அதான் பேசுவோம். அவன் 85 நாள் விளையாட்டான், இந்த ஒரு வாரம் விளையாடல, பட் இருந்தாலும் அவன் தான் சூப்பர், அந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. யாரா இருந்தாலுமே நான் கெத்தா சொல்லுவேன். நான் எல்லாத்தையும் நான் இறக்கியும் பேசியிருக்கேன், ஏத்தியும் பேசியிருக்கேன் அப்படிங்கறது நான் கெத்தாவே சொல்லுவேன். ஏன்னா நாங்க இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கா, இவர் விளையாடிட்டாருப்பா, செமப்பா. இப்போ இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினார்ல, 3 வாரம் அவர் பேசல, அந்த டைம்ல நீங்க அப்படி சொன்னீங்க அப்படின்னு அவர் சொல்றாருல்ல. அந்த 3 வாரத்துக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ வாட்டி முத்துக்குமரன் வந்து வின்னர் மெட்டீரியல் நான் பேசியிருக்கேன். ஏன்னா அவர் இப்போ ஏன் அவர் அது கொண்டு வந்து பேச மாட்டேங்கிறாரு? உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு நாங்க அன்னைக்கு என்ன நடந்தது, ஓகே, இன்னைக்கு இதெல்லாம் பிளஸ், இன்னைக்கு இதெல்லாம் மைனஸ், இதெல்லாம் நாங்க நோட் பண்ணுவோம். ஏன்னா எங்களை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து எல்லா விதமான ஆடியன்ஸும் இருக்காங்க. நாட் ஒன் சிங்கிள் சைடட் ஃபேண்டம் பேஸ்டோ இல்ல வந்து ஒரு சிங்கிள் சைடட் ஹேட்ரட் பேஸ்டோ அந்த மாதிரி கிடையாது. எங்களது பாக்குறவங்க எல்லா விதமான ஆடியன்ஸும் பார்ப்பாங்கங்கிறது தான் எங்க மைண்ட் செட்ல இருக்கும். அப்ப எங்க மைண்ட் செட்ல இருக்கும்போது நாங்க வந்து மேக்ஸிமம் as much as possible நாங்க வந்து பாசிட்டிவ் பிளஸ் நெகட்டிவ் இதை சொல்லதான் பார்ப்போம். சரியா விளையாடலையா, நாங்க சரியா விளையாடலன்னு சொல்லிடுவோம். சாதாரணமா நான் வந்து இப்ப லாஸ்ட் வீக்ல நான் வந்து பிளாஸ்ட் ஆனேன். நான் பிளாஸ்ட் ஆனதுக்கு காரணம் அந்த குறிப்பிட்ட ஃபேண்டம்ஸ் தான் நம்மளை வந்து பிடிச்சி ரொம்ப நம்மளை வந்து போக் பண்ணிட்டே இருந்தாங்க. அதனால நான் வந்து பிளாஸ்ட் ஆனேன். ஏன்னா அது ஆதி காலத்துல இருந்து இப்ப இங்க இருக்காரு, கீழே தான் ஒருத்தர் இருக்காரு, பேரை சொல்ல விரும்பல நான். அவர் வந்து எனக்கு ஃபயர் விட்டுருக்காரு, தேங்க்யூ ப்ரோ, சூப்பர் ப்ரோலாம் போட்டிருக்காரு. அவரே வந்து ஸ்லிப்பர் ஷாட்லாம் கூட போட்டாரு எனக்கு. இப்போ இங்கதான் இருக்காரு, சிடி பேச்சுட்டு தான் உட்காந்துருக்காரு கீழே. அது அவருக்கு தெரியும் நான் யாரை சொல்றேன்ட்டு. அதனால அவர் பர்சனலா அவர் பேர் எடுக்க நான் விரும்பல. ஸோ நல்லதை பத்தி பேசும்போது வந்து ஃபயர் விடும் போதும் உண்மையாலுமே அந்த வீட்டுல அன்னைக்கு அவர் செய்யல, அவரோட ரேஷியோ அன்னைக்கு எபிசோட்லயே காணும், இல்ல வந்து ரொம்ப ரொம்ப மைன்யூட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை நாங்க மென்ஷன் பண்ணும்போது அந்த டைம்ல ஏதாவது வந்து இவன் வந்து இப்படிதான் பேசுவான், இவன் வன்மத்தை கக்கறான் அப்படின்னு வந்து இப்படி பேசும்போது ஒரு சில டைம்ல நமக்கும் அது வந்து ட்ரிகர் ஆகும். ஏன்னா நானும் உங்களை மாதிரி ஹியூமன் பீயிங் தானே. ஏன்னா நீங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க என்கிட்ட, ஓகேவா, நான் இப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, நாங்க அப்படிதான் பேசுவோம். இதே நீங்க அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சூப்பரா பண்ணாப்பா, இன்னைக்கு நல்லா இருந்துச்சு, இந்த பாயிண்ட் செம்மையா இருந்துச்சு. என் ட்வீட்ஸ் ஒரே நாள்ல ஒரே ஆளை பத்தி நான் நெகட்டிவும் போட்டிருக்கேன், ஒரே ஆளை பத்தி அன்னைக்கே நான் வந்து பாசிட்டிவும் போட்டிருக்கேன். ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த ஷோ, ஹவு இட்ஸ் கோயிங். ஓகே, இந்த இடத்துல நான் மிஸ்டேக்கை பார்த்தேன், நான் மிஸ்டேக்கை நான் வந்து அட்ரஸ் பண்றேன். இந்த இடத்துல நான் வந்து அவரோட ப்ளஸ்ஸை பார்த்தேன், அந்த ப்ளஸ்ஸை நான் அட்ரஸ் பண்றேன். அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அட்ரஸ் பண்ணிட்டு போயிடுவோம். ப்ரோ இன்னொன்னு, நீங்க ஒரு ட்வீட் போட்டுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டிருந்தாங்கல்ல, இந்து யாரோ ஒரு லேடி ஒருத்தங்க ஜாக்லினை பத்தி போட்டிங்கன்னு சொல்லிட்டு. ஆமாங்க. ஆக்சுவலா ஆமா ஆமா ஜாக்லின் ஆமா. வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, சௌந்தர்யாவோட பிஆர் வந்து என்னையா வந்து அணுகுனாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தானே அந்த ட்வீட்டை நீங்க போட்டீங்க. ஏன் உண்மையாலுமே லைவ்ல வந்து சொன்னதா தான் நான் கேள்விப்பட்டிருப்பேன். அது எத்தனை மணிக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அந்த டைம்ல என்னோட கூகுள் மேப்ஸ் நீங்க எடுத்து நோண்டி பாத்தீங்கன்னா தெரியும், நான் ராசல் ஹெமாங்கர் இடத்துல யூனிபார்ட்ஸ்ல ஒரு கம்பெனில உட்காந்துருந்தேன். இல்ல ப்ரோ, நான் வந்து நான் உங்களை ஆக்சுவலா அசீமோட இதுல இருந்து நான் உங்களை ஃபாலோ பண்றேன். ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா நீங்க அப்பதான் ரிவ்யூ பண்ண ஓகே ஆரம்பிச்சீங்க. நான் அதுல இருந்து உங்களை ஃபாலோ பண்றேன். உங்க ரிவ்யூ எல்லாம் நான் கன்வின்ஸா பாக்குறேன். ஆனா இன்னைக்கு வந்து ஜாக்லின் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, ஜாக்லின் காமனா சொல்லியிருந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது, பிஆர் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு. ஆனா சௌந்தர்யாவுக்கு பிஆரா பண்ணுவாங்க, என்னையும் வந்து அப்ரோச் பண்ணாங்க, அது சொன்னது ஆக்சுவலா தப்பு. அப்படி சொல்லிருக்கூடாது. அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்க. மற்றவங்க எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க, சவுண்டா பிஆர் இருக்குமோ அப்படிதான் பேசியிருப்பாங்க தவிர பிஆர் இருக்குன்னு கூட சொல்லிருக்க மாட்டாங்க. இருக்குமோ அவங்க யார சொன்னாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியலையா? ஜாக்லின் சொல்லும் போது
அவங்க பேசின அந்த ஸ்லாங் வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம் அவங்க யார்கிட்ட பேசினாங்கன்னு ஒரு ஆஹ் ஈஸியா நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். அததாங்க அவங்க அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா சௌந்தர்யா ஏன்னா அப்ரோச் அந்த பண்ணவங்க கிளிப்பிங் என்னையும் அப்ரோச் ஏன்னா பண்ணான்னு அந்த சொல்லுவாங்க. கிளிப்பிங்க ஏன்னா அந்த கிளிப்பிங் நான் அதுக்கப்புறம் எக்ஸ்ல பார்க்கும்போது அவங்க சொன்ன விஷயம் அந்த அந்த ஸ்லாங் வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அது யாருன்னு. ஓகேங்களா? அதெல்லாம் மேட்ருங்க கிடையாது. இங்க மேட்ரு என்னன்னா நீங்களும் பேசிட்டு போயிருக்கீங்க, அது உண்மையை ஒத்துக்கோங்க. இதுல என்ன இருக்கு? உண்மையை ஒத்துக்கிறதுல என்ன இருக்கு? நாளைக்கு நீங்க வின் பண்ணாலும் சரி, இல்ல எலிமினேட் ஆனாலும் சரி, இல்ல நீங்க வந்து ஓட்டு எடுத்தாலும் சரி, எடுக்கலனாலும் சரி, இது எல்லாமே பிஆர்னால தான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இங்க வந்து ஆர்கானிக் ஓட் பேஸும் இருக்கணும். நான் இன்னைக்கு கிளாரிட்டியா சொல்லியிருக்கேன். காலையில நான் ஒரு ஸ்பேஸ் போட்டேன், அப்போ உடனே போட்டோன்னு ஒரு 600 பேர் பக்கம் வந்தாங்க. அந்த டைம் நான் கிளாரிஃபை பண்ணேன். இப்போ ரிவ்யூலும் உட்காந்து கிளாரிஃபை பண்ணேன், இங்கேயும் வந்து உட்காந்து கிளாரிஃபை பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் அதே டாபிக் நான் பேசுறதுக்கு பெட்டர் யாருக்காவது இங்க இருக்கிறவங்க யாருக்காவது கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நீங்க ரிவ்யூ ஃபுல்லா பாடுங்கலாம் கூட நான் வந்து மார்க்கெட்டிங்லாம் பண்ண மாட்டேன். நேரா இன்னைக்கு ரிவ்யூ போங்க, 22வது நிமிஷத்துக்கு அப்புறம் கிளிக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் பாருங்க போதும். சரி, இப்ப நான் ஒரே கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன். மஞ்சுரி நேற்று எவிக்ட் ஆனாங்களே, அத அவங்க எவிக்ட் ஆனது பதில் கிட்டத்தட்ட எனக்கு என் மனசுல என்ன தோணுச்சுன்னா ஒரு 3 பேர்கிட்ட இருக்காங்க அவங்க எவிக்ட் ஆகிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு யாரும் பர்ஃபார்ம் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பிக் பாஸ் அது கிளியரா ஒன்று உங்களுக்கு சொல்லிட்டு மட்டும் இல்ல, போயிட்டாரு. பிக் அது பாஸ் உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே தோணி இருக்கும். பிக் பாஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நறுக்குன்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு. நீங்க அது சொல்ல வரல. ஆனா ஆக்சுவலா பிக் பாஸ் யாரையும் புகழ்ந்து பேசி நான் பார்த்ததே கிடையாது. அது ஒரு எப்படின்னா பயங்கரமான ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போனவங்களே மேபி ஜெயிச்சவங்களுக்கு கூட அந்த அப்ரிசியேஷன் கொடுத்துருப்பாரான்னு தெரியல, டைட்டில் வின்னர் கூட. ஆனா நேற்று மஞ்சுரிக்கு அந்த அளவுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்தாரு. விஜய் சேதுபதி அதான் பேசினார், மக்களே நீங்க ஏன் ஓட்டு போடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசியிருப்பாரு. அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த பீப்புள் ஏன் இப்படி இருக்காங்க? நல்லா விளையாடுறவங்களா வெளியே எடுத்துடுறாங்க. அதே மாதிரி என் பையன் பார்த்துட்டு இருந்தான் டிவி. அவங்க ஒரே ஒரு வார்த்தை கேட்டான், யாருப்பா எவிக்டட்னு சொல்லிட்டு. அவனுக்கு ஒரு 10 வயசு இருக்கும். யாரு எவிக்டட்னு கேட்கும்போது மஞ்சுரி எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு அவன் கேட்கறான் ஆச்சரியமா. அப்ப அவனுக்கு வரைக்கும் தெரிஞ்சிருக்கு அவங்க வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவன் சொல்றான், அருண் விஷால்லாம் சும்மா தானே இருக்காங்க, அவங்களாம் ஏன் போல வெளியேன்னு சொல்லிட்டு. சின்ன பையனுக்கு 10 வயசு பையனுக்கு தெரியுது. அப்ப நம்ம ஆடியன்ஸ் எப்படி இருக்காங்க பாருங்களா, ஓட்டு போறதுல. இது ஓட்டு பிரச்சனையா இல்ல பிக் பாஸ் ஷோல இருக்கிற அவங்களோட இதுவா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஓட்டு பிரச்சனை தான் பிரதர். நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஒரு ஃபேவரேட்டை செலக்ட் பண்ணிட்டு டே ஃபர்ஸ்ட் வீக்லயே வந்து இல்லை செகண்ட் வீக்லயே ஒரு ஃபேவரேட்டை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபேவரேட் பின்னாடியே ஃபேவரேட் தான் அப்படின்னு போறோம். அப்போ அந்த ஒரே ஃபேவரேட்டை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி நல்ல பிளேயர்ஸ்லாம் வெளில போவாங்க. டெய்லியும் நான்வெஜ் சாப்பிட முடியுமா? கொஞ்ச நாள் வெஜ்ஜும் சாப்பிடலாம்ல. ஸோ ஒருத்தவங்க யாராவது நல்லா பண்றாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கும் ஓட்டு போடலாம். இதை நான் அடிக்கடி சொல்லுவேன், ரிவ்யூல நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். சார் இல்ல சொல்லுங்க இல்ல, சார். இங்க நிறைய பேர் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இடம் இருக்கா ஹரி? இல்ல நான் லிஸ்னர்ல இருந்துட்டு வரேன், எனக்கு பிரச்சனை இல்ல. இருக்கு சார். இருக்கு. அப்போ ரெக்வஸ்டே வரலையே சார். நீங்க ஏன் எஸ்கேப் ஆகுறீங்க விஜயன் இருக்கீங்க? கொடுத்துட்டு ரெக்வஸ்டே இருக்காரு, வரலையே. ஸ்னூப்பி. ஸ்னூபி உள்ள வந்துட்டாரு. இல்ல ரெக்வஸ்டே வரல. ஸ்னூப்பிலாம் இங்க வந்துட்டாரு, மேலதான் அப்ப இருக்காரு. எனக்கு ஸ்னூப்பி காட்ட பேசுங்க மாட்டேங்குதா? ஐயா, நீங்க வாயை சாரி. திறந்து 2 வார்த்தை நான் பேசுங்க. வாயை திறந்தாலே கடிச்சிருவாங்க என்ன. சார் இப்ப என்ன இருக்காரு உங்களை பாருங்க அன்புல ஸ்னூப்பி. மேல கூப்பிட்டேன்னு நினைச்சீங்களா? கடிக்கிறதுக்கா? யாராவது கடிக்கட்டுமே தான். விஜய் வந்த ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காரு பாருங்க. ஓகே பேசுங்க, பேசுங்க மேம். நான் முடிச்சிட்டேன். சரண், தாத்தா ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்க, கேளு சரண். ஹலோ. ஆமா தாத்தா, நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும் தாத்தா. ஒரு 2 நாளா என்ன வந்து பிஆர்னு சொல்றாங்க, எனக்கு மன வருத்தமா இருக்கு. ஒரு 91 நாள் கெட்ட விஷயமே இல்லையே அது. ஆனா அது இல்ல. அது இல்ல இப்போ தாத்தா. இருந்தா இருக்குன்னு சொல்றதுல தப்பு இல்ல, இல்லன்னா அத வந்து ஒத்துக்கிறதும் தப்பு இல்ல. ஒத்துக்கிட்டுமே இல்லன்றத. சௌந்தர்யா மாதிரி டக்குன்னு ஒத்துக்கணும்னு சொல்றீங்களோ? அப்படி இல்லைங்க, உங்களது இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. அத அவங்க ஒத்துக்கிட்டோம் இல்லைன்றத. இல்லன்னு சொல்லியாச்சு. எனக்கு அப்ப என்னன்னா, அவங்க ஒத்துக்கலைன்னா இப்ப யாரோ விட்டுருங்க, அவங்க ஒருத்தவங்க பேசுறாங்க. விட்டுருங்க. இப்போ சௌந்தர்யா ஒத்துக்கிட்டாங்கல்ல, அதை நம்ம அப்ரிஷியேட் பண்றோம்ல. இவங்க ஒத்துக்கிட்டா அப்ரிஷியேட் பண்ண போறோம், இல்லைன்னா விடுங்க. சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க, அது ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல ஆக்சுவலா இவங்களுக்கு ஏங்க சரண் ரொம்ப சொல்லுங்க. சிம்பிள்ங்க. அவங்களுக்கு ஸ்னூப்பி பிடிச்ச ஆளை பத்தி நீங்க ஏதாவது தப்பு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க உடனே இவங்களுக்கு பிஆர்னு. ஏங்க ஒரு நாளைக்கு 10 அதுதான் சொம்பு நான் ஒரு 90 கொடுக்குறாங்கங்க. நாள் எனக்கு அவங்களுக்கே கன்ஃபியூஷனா இருக்கு நான் யாருக்குன்னு. ஏன்னா என்ன நடக்குதோ சொல்றேன். நேத்து நல்லா பண்ணவங்க இப்ப இமாத் சொன்ன மாதிரி நேத்து நல்லா பண்ணவங்க இன்னைக்கு நல்லா பண்ணல. அதை சொன்ன உடனே நேத்து அப்ரிஷியேட் பண்ணவங்க நேத்து அப்ரிஷியேட்லாம் பண்ண மாட்டாங்க. தப்பு பண்ணாதான் சொம்பு தூக்கிட்டு வரானுங்க. அப்ரிஷியேட் பண்ணா குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டானுங்க. அப்போ பிஆர் இல்லையா நம்ம? ஸ்னூப்பி சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. சிம்பிளா சொல்லட்டுமா? என்னோட ட்வீட்ஸ் ஆர் ஓபன், என்னோட ரிவ்யூஸ் ஆர் ஓபன். ஓகே, நான் வந்து இந்த சீசன் வின்னர்னு
நான் அதிகமா சொன்னதே வந்து யாருது அப்படின்னாக்கா முத்துக்குமரனோட பேர் தான் நான் அதிகமா சொல்லியிருப்பேன். அதுக்கு இங்க ஹரி இருக்காரு, ஹரி சாட்சி. ஹரி நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? சொல்லியிருக்க முத்துக்குமரன் பேரா சொல்லியிருக்க நீ. நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன் முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு. சரியா? இப்போ முத்துக்குமரோட ஃபிளாஸ் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பிராண்ட் பண்றது என்னன்னா சௌந்தர்யா பிஆர். உடனே ஆப்போசிட் யார் அப்படின்னா சௌந்தர்யா பிஆர் தான் என்ன பிராண்ட் பண்ணுவாங்க. அதேதான். மை ட்வீட்ஸ் ஆர் ஏங்க ஓப்பன், உங்களுக்கு ஒரு மை விஷயம் ரிவ்யூஸ் ஆர் தெரியுமா ஓப்பன். ஓகே, இமாது? நான் எங்கேயாவது என்ன சார் முடிச்சிடறேன், நான் எங்கேயாவது என் ரிவ்யூஸ்ல சௌந்தர்யாவை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசினதாகவோ இல்லை ட்வீட்ஸ்ல ரொம்ப அதிகமான ட்வீட்ஸ், ஓகே அதிகமான, இப்போ நான் பிஆர் அப்படின்னா நான் டெய்லி அவங்கள பத்தி பேசி ஆகணுமே, நான் எங்க பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து சும்மா சும்மா பிஆர், ஆமாண்டா டால்டா நான் பிஆர். இப்போ ஏன்னா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது, ஓகேவா? அப்போ இது எப்படி நீங்க ஆஃப் பண்ணுவீங்க? ஆமா இப்போ உனக்கு என்ன, நான் சௌந்தர்யா பிஆர், நான் சொல்லணுமா, சரி இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி 2-3 ட்வீட்டை வேணும்னே நான் என்ன பண்ண ஷேர் பண்ணி விட்டேன். ப்ரோ நீங்க பாசிட்டிவா கூட அப்படிதான் சொல்லுங்க பண்ண ப்ரோ. முடியும், இந்த துபாய்க்கு வந்து அப்படிதான் பண்ண முடியும், வேற முத்துக்குமரன் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? நீங்க டைரக்டா ஆமா போ அப்படின்னு சொல்லி ஆமான்னு சொல்லிட்டு போயிருங்க, அவ்வளவுதான். யூ நோ ரைட் ஹூ யூ ஆர், அவ்வளவுதான், முடிஞ்சது. இமாத் ப்ரோ ஒன்னேன்னு சொல்லிடுறேன் ப்ரோ, ஒன்னேன்னு சொல்லிடுறேன். இமாத் ப்ரோ ஒன்று சொன்னாரு, ஆக்சுவலா முத்துக்குமார் துபாய்க்கு போனது கூட ஒரு மிடில் கிளாஸ் வச்சு எப்படி துபாய்க்கு போனான்னு சொல்லிட்டு இமாத் ப்ரோ கிளியரா சொல்லியிருப்பாரு. ராவண கோட்டன்னு ஒரு இதுக்கோசரம் கூட்டு போனாங்க, ஆங்கர் பண்றதுக்கோசரம். அப்பதான் முத்துக்குமார் அங்க வந்தாரு அப்படின்னு கிளியரா சொல்லியிருப்பாரு. அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா அதெல்லாம் இமாத் ப்ரோ நான் சொல்லணும்னு எனக்கு என்ன ஹெட்டேக்கா? நீங்க இல்ல சொல்லுங்க ப்ரோ, பாப்போம். நான் அதுக்கே யாருக்காவது போட்டு இன்னொரு உங்களை ஆளுக்கு போட்டு நான் பிஆரா இருக்கேன் அப்படின்னா, நான் இன்னொரு ஆளுக்கு பிஆரா இருக்கேன் அப்படின்னா, இவருக்கு நான் ஹேட்டர் தானே ஸ்ப்ரெட் பண்ண பார்ப்பேன். இவருக்கு நான் ஹேட்டர் நான் வந்து ரெடியூஸ் பண்ண பார்ப்பேனா? ப்ரோ அதுக்கே உங்களை அதை போட்டு புரிஞ்சிக்க அடிச்சிருந்தாங்க. மாட்டேங்கிறேன். ஆக்சுவலா இமாத் ப்ரோ அதுதான் தெரியுமா சொல்றேன். அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப், அந்த குரூப் யாருன்னு உங்களுக்கு அஃப்கோர்ஸ் தெரியும். அது எனக்கு தெரியும். ஏன்னா அது கிளியரா அந்த ஈவெண்ட்ல நானும் தான் உட்காந்துருக்கேன், ஓகேவா? ஸோ ஐ நோ வெரி வெல். அதனால தான் ஏன்னா இந்த பையனை போட்டு இப்படி அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளாரிட்டி கொடுக்குறேன். அது கிளாரிட்டி கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு ஃப்ளாவை நம்ம பார்த்து அதை சொன்னோம் அப்படின்னா, இவன் சௌந்தர்யா பிஆர் தான் அப்படின்னு தான் இங்கே கீழே இருக்காரு இந்த சிடி பேசிட்டு கார்த்தின்னு ஒருத்தர். அவர் நம்மளை எங்கே பார்த்தாலும் அடிப்பார். அவரே ஒரு ட்வீட்டை போட்டால் சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோன்னு போடுவார். ஸோ இந்த மாதிரி ஆளுங்க தான் பிரச்சனை நமக்குலாம். ஃபர்ஸ்ட் பிஆரா இருந்தா அந்த துபாய் வீடியோஸை நான் போட்டே இருக்க மாட்டேன். வேற யாருக்காவது பிஆரா இருந்தா முத்துக்குமாரனுக்கு நான் கிளியரே செய்யக்கூடாது. ஆக்சுவலா எனக்கு அது ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் தெரியுது ப்ரோ. ஆக்சுவலா என்னன்னா, நம்ம ஒரு கண்டஸ்டன் தப்பு பண்ணி போட்டும் போது நம்மள பிஆர்னு போட்டு அடிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த தப்பை இன்வாலிடேட் பண்ணி அவங்க கரெக்ட்ன்ற மாதிரி கொண்டு போற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியா ஃபாலோ பண்றாங்களா அப்படின்ற மாதிரி கூட தோணுது. இல்லங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னன்னா இங்க சில ரிவ்யூஸ் இருக்காங்க, அவங்க பயஸ்டாவே ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. சனம் சிட்டி எல்லாம் பயஸ்ட் ரிவ்யூல தான் போயிட்டே இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது சில ஜெனுவினா ரிவ்யூ பண்ணாலும் அது எடுபட மாட்டேங்குது. அதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. இப்ப சில ரிவ்யூஸ் இருக்குன்னா எப்படி ஐயா, நானே சுரேஷ் தாத்தாலாம் எல்லாத்துலயும் அடி வாங்குறோம்னா அது காரணம் என்ன தெரியுமா? நாங்க எல்லாத்தோட ஃப்ளாவும் பேசுறோங்க ஐயா. அதனாலதான் நானும் சுரேஷ் தாத்தா எல்லாத்துலயும் அடி வாங்கணும். அது சரிங்க. ஐ டோன்ட் நோ ஸ்னூபி, ஐம் சாரி ஸ்னூபின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஸ்னூபி நான் அவ்வளோ ஃபாலோ பண்ணல. பட் ஆனால் எனக்கு அந்த அப்டேட்ஸ் கிடைக்கும். பட் நானும் சுரேஷ் தாத்தாவும் செம்ம அடி வாங்குறோம் எல்லா இடத்துலும். நாங்கள் வாங்காத அடி கிடையாது. வாங்குறோன்னா அது காரணம் நாங்கள் எல்லாத்தோட ஃப்ளாஸ் பேசுறோம். சார் சொல்லுங்க. அது சரிங்க. இல்ல யாரும் பார்த்ததுல ஒரு பயஸ் பர்சனல் இது பிரைவேட்டா பேர்லாம் சொல்லாதீங்க. அவங்க இருக்கிறப்ப அவங்கள பத்தி கேட்கலாம், அவங்கள்ட்ட டைரக்டா கேட்கலாம். ஒருத்தர் இங்க இல்ல அவங்கள பத்தி பேசக்கூடாது அப்படின்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் ஐயா. இல்ல பேரை சொல்லாம பிக் பாஸ் ஜெனரலா பிக் பாஸ் கேளுங்க. நீங்க அவங்க பிக் பாஸ் நீங்க பேர் சொல்லாதீங்க. அவங்க இல்லாத போது நீங்க பேச வேண்டாம் அவங்கள பத்தி. ஓகே 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 So, நீங்க இங்க வேணா ஒரு உங்களுக்கு சிலர் அடிக்கிறதுக்கு அப்படின்னு ஆள் சொல்லி வேணுமா? அந்த முடிச்சுக்கோங்க. ஸ்னூப்பி ஒரு இருக்காரு, சிலர் சொல்லி அடிங்க. முடிச்சாலே எங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் பாட்டுக்கு இமாத் செவனே இருக்காரு, நான் உட்கார்ந்து இருக்கிறேன், வாங்க. ஆக்சுவலி ஸ்னூபி, ஐ வாண்ட் டு அப்ரிஷியேட் யூ. அந்த ஸ்லாங் இருக்குல்ல, அந்த ஸ்லாங் வேற லெவல்ல இருக்கு அவனுக்கு. கஷ்டப்பட்டு கத்து இல்ல கொடுத்துருக்கேங்க அந்த எனக்கு ஸ்லாங்க ஒரு தம்பிக்கு. ஆமா தாத்தா ஆஹா ரொம்ப என்ன சார்? வருஷமா ஆஹா கஷ்டப்பட்டு ட்ரைனிங் கத்து கொடுத்துருக்கேன். செம்ம சூப்பர். ஆக்சுவலி எனக்கு சுரேஷ் தாத்தாட்ட பிடிச்சது அது ஒரு விஷயம். இஃப் யூ see something, you are capable அப்படின்னா அவர் சரியான வெல்விஷரா இருப்பாரு, சரியான மென்டரா இருப்பாரு. அது உண்மையா ப்ரோ, நான் அதை ஓப்பனா சொல்லி ஆகணும். அப்பப்போ ஏதாவது வீடியோஸ் பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணி, ஏய் தம்பி செம்மையா பேசுறடா அப்படிங்கிறாங்க. அது ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு. எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா பண்ணுது. அது என்னதான் வியூஸ் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒருத்தவங்க நல்லா பண்றான்னு சொல்றதுதான் நமக்கு ஹாப்பியா இருக்கு. ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான் சோபி இப்போ. ஆமா, ஹரி ப்ரோ அடுத்த ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க.
ஐயோ அப்போ என் ரிவ்யூல வந்துட்டு முன்னாடி பேச போறான் அப்போ. சார் எனக்கு இந்த கோயம்புத்தூர் பாஷை சொல்லி கொடுங்க சார். இவர் பேசு கோயம்புத்தூர்லங்க, இவர் பேசு கோயம்புத்தூர் தூத்துக்குடி, ஸ்லாங் திருநெல்வேலி அந்த வட்டார மொழி. இல்ல சார். இவர்கிட்ட அதுக்கு என்ன இல்ல சொல்லி சார். கொடுத்த போச்சு, இவர்கிட்ட அது என்ன ஸ்னூப்பி கிட்ட பெருசு? ஆனா நீ பகலத்தை உண்டு பண்ணி அதானுங்க. ஏனுங்க 2.5 அடி 1.5 அடி அதேதானுங்க. இல்லைங்க, டன் கணக்குல அடி விழுது. ஏனுங்க நாங்க இவர் ஹரி இருக்காரு இல்லைங்கோ, இவர் வந்து ஸ்னூப்பி கிட்ட கத்துன்னு வருவாருங்க. ஐயோ எனக்கு வரமாட்டேங்குதே. அவர் வந்து அந்த பாஷையை பேசுவாரு, நான் வந்து கோயம்புத்தூர் சு- ரஞ்சித் சார லைவ்ல நீங்க கொங்கு பாத்துருந்தீங்கன்னா கோயம்புத்தூர் பாஷை நேரத்துக்கு கத்துருக்கலாம். தங்கா. அவர் பேசுனதுல தங்கம் மட்டும் தான் கேட்டிருக்கேன் நானு. அதை வேணா ஸ்லாங்ல சொல்லுவேன். விஜய் 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 கை இருக்கீங்களா? தூக்கினாரு, விஜய் பேசிட்டாரா விஜய்? விஜய் பேசல. இல்ல விஜய் இல்ல தான் நெக்ஸ்ட். பேசல. விஜய் இருக்கீங்களா? இருக்கேன். லிப்ரா ப்ரொடக்ஷன் வந்திருக்காங்க. யார் இருக்கீங்கன்னு தெரியல. வாழ்த்துக்கள், ரீஎன்ட்ரி ஆயிருக்கு. ஸோ we are expecting a lot. We are expecting a lot in this re-entry. லிப்ரா ப்ரொடக்ஷன் சார்பா யார் வந்து கேட்டுட்டு இருக்கீங்கன்னு தெரியல. ஸோ வாழ்த்துக்கள். இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்போ? சொன்னோன்னு போயிட்டாங்களே. தெரியல. விஜய் பேசுங்க விஜய். ஒன்றும் இல்லை. ஹாய் இமாத் ப்ரோ அண்டு சுரேஷ் தாத்தா. ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் ஸ்பேஸ் வரேன். ஹலோ கேக்குதா? சூப்பரா கேக்குது, பேசுங்க. கேக்குது. ஓகே ஆனா சாரி. நான் இல்லை சத்தியம் எனக்கு லைட்டா எனக்கே இன்டர்நெட் இஷ்யூ, அதால தான் கேட்டுக்கிறேன். சாரி. எனக்கு என்னன்னா இன்னைக்கு நான் போயிட்டு வரேன். எபிசோட் டாஸ்க் பார்த்தீங்கன்னா பிஆர் ரிலேட்டடாக இருக்கும்போது உள்ளுக்குள்ள இந்த பிக் பாஸ் சீசன் வந்து இந்த விஷயங்களை வந்து தெரிஞ்சுதான் இதெல்லாம் வந்து கண்டஸ்டன்ஸ்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு தான் வராங்கன்றது ஒன்று தெரியுது. ஸோ இப்படி இருக்கும்போது இதை எப்படி என்கரேஜ் பண்ணும்போது மக்களோட ஓட்ஸ் ஜென்யூனாக வந்து ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஓட்ஸும் பெய்டு பி ஓட்ஸும் இருக்குது. அண்ட் பிஆர்ன்றது ஒரு வச்சு ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்கன்றது ஒன்று இருக்குது. ஸோ இது டிஃப்ரென்சியேஷன் இல்லாத தெரியாமல் இருக்கும்போது ஒரு குழப்பம் வருது இல்லை. எனக்கு அந்த இடத்துல வந்து இவங்கெல்லாம் யார் எப்படி பண்றாங்க என்ன பண்றாங்கன்ற ஒரு குழப்பம் வரும்போது இதை பத்தி ஒரு எஜுகேஷனலான ஒரு வீடியோவா இமாத் ப்ரோ இல்ல சுரேஷ் தாத்தா போடலான்றது தான் நான் கேட்கணும்னு வந்தேன். தாத்தா இன்னைக்கு எபிசோட் அந்த அந்த பார்ட்டை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றது கேட்கணும்னு நினைச்சேன் தாத்தா. நல்ல கொஸ்டின். பட் அதை பத்தி இமாத் வந்து 22 மினிட்ஸ் அவரோட இதுல போட்டிருக்காரு. அந்த இது சொன்னார், இப்போ அவர் போட்டிருக்காரு. இமாத்துக்கு என்ன ஒன்றும் இல்லை வச்சிருக்காருன்னு பிரதர். எனக்கு தெரியும். எனக்கு வந்து இமாத் பேசினதுக்கு அப்புறம் ஸ்னூப்பி சார் அதுக்கு என்ன வச்சிருக்காரு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்னு கேட்க விருப்பம். ஆன்சர் இல்ல தாத்தா, நான் இல்ல எக்ஸாம்ல ஃபெயில். நான் சொல்லிடுறேன் பிரதர். விஜய் ப்ரோ தானே கேட்டது. விஜய் ப்ரோ ஆமா இமாத், ஆமா. பெய்ட் பாட்ஸ் என்ன, பிஆர் என்ன அப்படிங்கிறது என்னோட இன்னைக்கு ரிவ்யூல 22வது நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க. சும்மா ஒரு 5 minutes கண்டிப்பா. தான் maximum. நான் அதுல ரொம்ப கிளாரிஃபை பண்ணேன். நானும் இன்னைக்கு சொல்லியிருக்கேன், எந்த நிமிஷம்லாம் ஞாபகம் இல்லை எனக்கு. பெய்ட் பாட்ஸ்ன்றது ஓகே ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உக்காந்துக்கிட்டு பல சிம்களை வச்சுக்கிட்டு யார் என்னன்னு தெரியாது. அது எங்கேயாவது ஒரு நார்த் இந்தியாவோ ஏதோ ஊர்ல கூட இருக்கலாம், உக்காந்துக்கிட்டு போட்டுட்டே இருப்பாங்க. இல்லை இங்கே ஒரு ஏசி ஆஃபீஸில் உக்காந்துட்டு 8 மணி நேரம் 10 பேரோ 20 பேரோ ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுறது தான் பெய்ட் பாட்ஸ். அவங்களுக்கு நிகழ்ச்சி பார்த்துருக்க மாட்டாங்க, நிகழ்ச்சி யார் என்னெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு வர இன்ஸ்ட்ரக்ஷன் இவங்களுக்கு போடுங்க அப்படின்னா போட்டுகிட்டே இருப்பாங்க. பிஆர்ன்றது பப்ளிக்காக நம்மளுக்கு வெளில தெரியும். அவங்க ஏதோ ஒரு ஐடியில் வந்து இவங்களை பற்றி நல்லது, இவங்க ஏதாவது உள்ள நல்லது செஞ்சாங்கன்னா அதை பற்றி போடுவாங்க. அது தப்பே கிடையாது அப்படின்ட்டு தீபக்கும் சொன்னார் இன்னைக்கு உள்ள. அருண் சொன்னாரா, அவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க அது தப்பே இல்லை. பிக் பாஸே அதான் பண்ணுறாரு. ப்ரொமோன்னு வெட்டி போடுறது அவங்கள ப்ரொமோட் பண்ண, அதான் பிஆர், பப்ளிக் ரிலேஷன். ஸோ பப்ளிக்குக்கும் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டுக்கும் நடுவில் வந்து பாலமாக இருக்கிறவங்க தான் பிஆர். இது வந்து ரெக்கக்னைஸ்டு ஜாப் த்ரூ அவுட் த வேர்ல்ட், எல்லாம் இருக்காங்க. வெரி டிக்னிஃபைடு ஜாப் அது. பட் அதை வந்து இங்கே வந்து சில சமயத்தில் வந்து நெகட்டிவாக போட்டு கியர் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ தான் அது மேலே வந்து ஒரு வெறுப்பு வந்தது, ஒரு பயம் வந்துருச்சு. அதை இன்னும் இல்லீகல் மாதிரி ஒரு எஃபெக்டை கொண்டு வந்து அவங்கவுங்க பயப்படுறாங்க உள்ளே வச்சுருக்கோம் இல்லைன்ட்டு. ஸோ அதுதான் இங்கே இஷ்யூவாக இருக்குது. பேட் பாட்ஸ் நமக்கு தெரியவும் தெரியாது, அவங்க சொல்லவும் போகிறதில்ல.
அது யாருக்கும் தெரிய போதில்ல அவங்கள. அவங்க கோஸ்ட் மாதிரி. அது யார் வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அது யாருக்கு தெரியும்னா, தெரிய வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, அங்க சேனல்ல அஃபிஷியல் ஓட்டு வரப்போ, மேபி அவங்களுக்கு தெரிய வரலாம். இதுதான் ஐயா விஜய். தேங்க்யூ தாத்தா. ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ எனக்கு என்னன்னா, உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ்க்கு இந்த டாஸ்க் குடுக்கும்போது, ஒருத்தங்களே சொல்லும்போது, இவங்கலாம் மத்தவங்கலாம் வந்து இப்போ வெளிய வந்து இந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா, வெளிய எப்படி இம்பாக்ட் நான் பார்க்குறேன்னா, ஒருத்தங்கள சொல்றாங்க அண்ட் வெளியவும் அத சொல்லி ஸ்டார்ட்டிங்லேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ மத்தவங்களும் எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்கன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த டாஸ்க்னால அவங்கள எக்ஸ்போஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணாங்க. பட் மற்றவங்களும் இதுல இருந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க வெளியே அப்படின்றத எனக்கு தோணுது தாத்தா. அண்ட் இமாத் ப்ரோவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்லும் போதெல்லாம் புரிய வந்தது. இதெல்லாம் வந்து நடக்குது. ஆனா அது ஒத்துக்கிறதுக்கு அந்த தைரியம் இல்ல. ஏன்னா வந்து நீங்க சொன்ன மாரி தாத்தா, இது வந்து இல்லீகலா இல்ல தப்பான விஷயம், ஏமாத்தி அப்படின்ற மாரி ஒரு எண்ணத்த குடுத்துருமோ மக்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ஒத்துக்கிறதுக்கு பயப்படுறாங்களோன்றது தோணுது. அண்ட் இத ஃபியூச்சர்ல ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா தாத்தா? இல்ல எப்படி இருக்கும்? இல்லைங்க, அது இது மட்டும் வந்து கேட்கணும்னு இது நினைச்சேன். ஸ்டாப்பே பண்ண மாட்டாங்கங்க. சேனல் வந்து நீங்க வந்து ஒரு பிஆர் வச்சிருக்கீங்கன்னா தேல் ஃபீல் ஹாப்பி. ஏன்னா அவங்க ப்ரோக்ராம்க்கு ட்ராக்ஷன் வருது. அவங்க வந்து மாச சம்பளத்துக்கு பிஆர் வச்சிருக்காங்க. ஆஃபீஸ்லேயே 24/7 வச்சிருக்காங்க இந்த நிகழ்ச்சியெல்லாம் பண்றதுக்கு. அவங்களுக்கு இந்த ப்ரொமோஸ் வெட்டி இந்த நேரத்துக்கு இதை பாருங்கன்றதும் பிஆர் ஒர்க் மாதிரி தான், அது ப்ரொமோஷனல் ஒர்க்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இதை நிறுத்த மாட்டாங்க. நீங்க இப்ப சொன்ன மாதிரியே பயப்படுறாங்க எல்லாரும். ஏன்னா அவங்க ஒரு கதை செட் பண்ணியிருப்பாங்க, எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, நாங்க ரொம்ப இது அது அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருப்பாங்க பாருங்க. உள்ள சில கண்டஸ்டன்ட், நான் இதுக்கே எனக்கே கடன் அடைக்க தான் நான் வந்திருக்கிறேன், அப்படி இருக்கும்போது இது அது உண்மையா கூட இருக்கலாம். பட் அப்படி இருக்கும்போது நீ கடன் அடைக்கணும், கடன் வாங்கிட்டு நீ வந்து 3 வேளை சாப்பிட்றிய அப்படின்னு கேட்க முடியுமா? அவங்க உயிர் வாழணும் தானே. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு இது இருந்தா நல்லா இருக்குன்ற போது, இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. பல வருடங்களா காத்துட்டு இருக்கும்போது அது பண்ண தப்பு இல்லை. அதை யாரும் எடுத்து சொல்லணும் அவங்களுக்கு. அது புரியல. அதே மாதிரி இந்த ஹர்ட் மென்டாலிட்டின்னு இருக்கு. ஒருத்தர் ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா உடனே எல்லாம் சொல்லுவாங்க. நீங்க கோயிலுக்கெல்லாம் போவீங்களா விஜய்? இல்ல தாத்தா, சொல்லுங்க. போக மாட்டீங்களா? வேற எங்க போவீங்க? சொல்லுங்க தாத்தா. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஏதோ ஒரு இடம், கோயிலுக்கு எல்லாரும் வந்து இப்படி லெஃப்ட்லேருந்து ரைட்டு போவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் ரைட்லேருந்து லெஃப்ட் போவாங்க. எல்லாரும் விழுந்து கும்பிடுவாங்க. சிலர் வந்து பின்தலையை கொண்டு போய் ஒரு தூணில் இடிச்சுப்பாங்க. ஓஹோ, இப்படிதான் பண்ணமாக்கோன்ட்டு மிச்சவங்களும் ஒரே மாதிரி போயிட்டு இருந்தவங்க, கிளாக் வைஸ் போயிருந்தவங்க ஆன்டி கிளாக் வைஸ் வந்து அவங்கள தலையை அடிச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது ஹர்ட் மென்டாலிட்டின்னு ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு ஒருத்தர் மாட்டினாங்க, எல்லாரும் சொல்லிட்டாங்க. அவங்க அதை பற்றி கேர் பண்ணாத ஆள், தப்பான ஆள்கிட்ட சொல்லிட்டாங்க. பிக் பாஸ் எதிர்பார்த்தது என்னன்னா, வேற யாருக்கிட்டையாவது சொல்லி அவங்க இல்லைன்னு சொல்லி சண்டையாகி பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கும். பட் நோபடி எல்ஸ் டிட். பட் ரொம்ப அழகாக முத்துக்குமரன் சார் பேசினது ரொம்ப அழகாக இருந்தது. அவர் வந்து நாங்கள் உள்ளே இருக்கிறோம், வெளி விஷயம் எப்படி தெரியும்? தெரியாது. ஸோ வெளியிலேருந்து வந்த சாச்சனாவும் வெளியிலேருந்து வந்த ராணமும் சொன்னபடியால் இது இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னாரு. இந்த வெளி விஷயம் பேசக்கூடாதுனால தான் நான் அதை எடுக்கல. நான் வெளியிலேருந்து தானே வந்தேன்னு அதுக்கப்புறம் ரயன் போவார். பட் இவர் வந்து ஆர்டிகுலேட் பண்ண மாதிரி அவரால் பண்ண முடியல. இதுதான் விஷயம். ஸோ இது ஒரு குத்தம் இல்லை, இது கிரிமினல் இல்லை, இதை வச்சிருக்கோன்னு சொல்ல வெக்கப்படவும் தேவையில்லை. நிறைய பேர் கை தூக்கி எக்ஸாக்ட்லி. இருக்காங்க. சாரி இப்போ என்னோட பாயிண்ட் நான் கனகராஜ், சொல்லட்டுமா? கீர்த்து போவா. தாத்தா, இமாத் ப்ரோ அவர் பேச வந்தாரு ஏதோ. சாரி சாரி. விஜய் இப்போ என் பாயிண்ட் நான் சொல்லட்டுமா விஜய்? இப்போ சொல்லுங்க ப்ரோ. நம்மளாம் பிஆரே பண்ணாத போது நம்மளெல்லாம் பிஆர்னு சொல்றாங்கல்ல. இப்போ உண்மையாலுமே என் மைண்ட் செட்டில் என்ன இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? நான் உண்மையாலுமே இப்போ என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, இந்த பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஹவு டு ஓப்பன் ஏ பிஆர் ஏஜென்சி அப்படின்னு யோசிச்சு எல்லாம் பிளான் பண்ணி கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்டு ஒரு பிஆர் ஏஜென்சி இந்த வருஷம் ஓப்பன் பண்ணலான்ட்டு இருக்கேன். சீரியஸா ஆமாண்டா, இப்போ நான் பிஆர் அப்படின்னு சொல்லிட்டே பண்ணலான்ட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் இயர்லேருந்து. ஏன்னா நல்ல இது வரைக்கும் நான் பிசினஸ், பண்ணவே கிடையாது. நல்லா இல்ல அதான் பெரிய ஆளா சொல்றேன், வர இது வரைக்கும் நம்ம வாழ்த்துக்கள் அந்த மாதிரி ப்ரோ. பண்ணதே கிடையாது. நமக்கு அது தேவையில்லாத விஷயமா இருந்தது. நாம ஹலோ மற்றவங்க சாரி, சொல்லிட்டு நீங்க இருந்தோம். டூ ஓகே, பட் லேட். இப்போ நான் என்ன நீங்க டூ யோசிக்கிறேன்னா, லேட் இமாத். ஆல்ரெடி உள்ளுக்குள்ள வந்து ஆ ஒரு கண்டஸ்டன்ட் சொல்லிட்டாங்க, வெளியில வந்தோன்னு அதான் பண்ண போறோம்னு.
அப்படியா? நீங்க சரி பாக்கல அவங்களுக்கு லைவ். முன்னாடி நான் ஆரம்பிச்சிடறேன். சரி அவங்களும் ஆரம்பிச்சிட்டு போட்டோம், தப்பு இல்லையே. நான் வந்து இப்போ என்ன பண்ண போறேன்னா, கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்டு எப்படி வந்து ஒரு பிஆர் ஏஜென்சி ஓப்பன் பண்ணுமோ அந்த நெக்ஸ்ட் இப்போ அதான் என்னோட வேலை தான். சரிடா இனிமேட் நான் சம்பாதிக்கிறேன், இனிமேட் வேற வழி இல்லை ப்ரோ, இது வரைக்கும் நம்ம வாங்கினது கிடையாது, இனிமேட் ஆமா நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ பண்ண போறேன். ஏங்க நீங்க இதான் பண்ண ஒருத்தருக்கு தானே போறேன். பிஆரா இருக்க முடியும். இப்போ இருக்காங்களே 4 பேருக்கு ஒரே ஆளு, அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது இல்ல? இல்ல அவர் மாதிரிலாம் நம்மளால இருக்க முடியாது சார். நான் அதுலயும் கொஞ்சம் எத்திக்ஸா தான் சார் இருப்பேன். நான் கிளாரிட்டியா அப்ப வேஸ்ட். கொடுத்துருவேன். நீங்க எதுக்கு 100% சம்பாதிக்க நான் இதுதான் ப்ரொஃபஷனல். பார்ப்பேன். இல்ல சார் அவ்வளோலாம் ஆசைப்பட வேணாம் சார், தேவையில்லை சார். ரெக்ரூட்மெண்ட் ஏதாவது பண்ணீங்கன்னா ஏங்க கூப்பிடுங்க இன்டர்வியூக்கு, இவங்களே நானும் வரேன். பாவம் கையில காசு இல்லாம ஏங்க சார் சாமுவேல் இப்போ அப்ளிகேஷன் இமாத் போடுறாரு சார். ஆன்லைன் ஆன்லைன் ஜாப் இமாத் ப்ரோ இருக்கான்னு நானும் இருக்கேன், ஹலோ நானும் இருக்கேன். நான் பெங்களூர்ல இருந்து யோ வர்றேன். இல்லங்க ரசிகன் நீ ஏங்க தான் செகண்ட் உள்ள ஒரு செகண்ட் போறவங்களே ரொம்ப கம்மி ஹரிஷ் வாங்க. சம்பளத்துக்கு டே சம்பளத்துக்கு போறாங்க. அவங்களே கஷ்டப்பட்டு போய் ஏதோ ஜீவனத்துக்காக போறாங்க. அவங்கள்ட்டக்கே புடுங்கி நல்லா இருக்குப்பாங்களா சொல்லுங்க? சார் அது சார் தேவையில்லைங்க. சார் ஃப்ரீயா பண்றீங்க. கடன் இருக்கவங்களுக்கு எல்லாம் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் தாத்தா. ஹலோ நான் பேசுறது கேக்குதா? ஆமா யாரோ கை தூக்கி இருக்காங்க ரொம்ப நேரமா. ப்ளீஸ் நான் அவங்கள பேசுறது பேச விடுவோம். கேக்குதா? ஹலோ ஹோஸ்ட் பேசிட்டு இருக்கேன், ஒரு செகண்ட். சுபா ஹோஸ்ட் கேக்குறது ஹோஸ்ட் கேக்குதா பேசுறாங்களா? தாத்தா? சொல்லுங்க. ஆக்சுவலா இமாத் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா இந்த வீக்கெண்ட்? சுபா மேடம் ஆக்சுவலா அது. ஆமா ஹலோ இமாத், ஓகே. இந்த இந்த பேசுங்க வீக்கெண்ட் பேசுங்க. நான் தான் பிஆர் பண்ணி பே செக்கே வாங்கிட்டேன்னு சொன்னாங்களே. அததான் சொல்றேன், இனிமேட்டு உண்மையிலுமே பேச்சக்கு வாங்கி நம்ம போட்டோ போடுவோங்கிறேன். நான் பே செக்கே வாங்கிட்டேன் சார், ஒரு பே செக் வந்துருச்சு எனக்கு. நான் இப்ப இந்த அம்மா ட்விட்டர்ல உங்களுக்கு எல்லாம் இப்போ பேச்செக் ஒன்று ஓடிட்டு வருதுமா? இருக்கு. எனக்கு பேய் தாமா வந்து செக் போட்டு அடிக்குது. இல்ல சார், நேத்து எனக்கு எலன் மஸ்க்ல இருந்து மெயில் என்ன தெரியுமா, யுவர் பே அவுட் இஸ் டன் அப்படின்னு. என்னது பே அவுட்டா? போய் கிளிக் பண்ணா $12 வந்துருக்கு. யாருக்கு நான் ஸ்கிரீன்ஷாட் அனுப்ப சொல்லுங்க, அனுப்புறேன். $12 வந்துருக்கு எனக்கு. இந்த $12 வச்சுட்டு இவன் ட்விட்டர்ல எவ்வளவு சம்பாதிக்கிறான் தெரியுமா? டேய் $12 மெக்டானல்ட்ஸ் ஒரு பர்கர் தானே வாங்கி சாப்பிட முடியும், ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எங்க உங்களுக்காவது அங்க டாக்ஸ் இல்லாம வருது, எனக்கு இவன் போற $10 கூட டாக்ஸ் போட்டு $7 தந்துடுறாங்க. ரைட்டு. ஸோ அடுத்த வருஷத்துல இருந்து நம்ம பிஆர் ஏஜென்சி ஆரம்பிக்கிறோம். கணக்கு போல நான் தான் கணக்கு போல நான் தான் தெரியும்ல. இல்ல இன்டர்வியூ மட்டும் மறந்துடாதீங்க, நானும் ரசிகன்லாம் வந்துடுறோம். இமாத் ப்ரோ ஹரிஷ் நீங்க இல்லாம இல்லையா? எல்லா ஊர்லயும் பிரான்ச் வச்சிருவோம். நான் கனடால இருக்கேன், இங்க ஒரு பிரான்ச், துபாயில ஒரு பிரான்ச், எல்லா ஊர்லயும் ஒண்ணு வச்சிருவோம். ஆமா ஆரம்பிக்கிறோம். இதுதான் பண்ணும். தாத்தா கோ ஃபவுண்டரா போட்டுருங்க. ஏங்க ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருக்காங்க இமாத். தாத்தா நமக்கு பிஆர். ப்ளீஸ் ஹோஸ்ட் கனகராஜ். எஸ் கனகராஜ். கேக்குதா இமாத் ப்ரோ? உங்ககிட்ட ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் கேட்கணும். தாராளமா கேளுங்க ப்ரோ. அந்த அருணோட 2 சீப்பு கிடைச்சதா இல்லீங்களா ஐயா? அத மட்டும் சொல்லிட்டு போயிடுங்க. ஐயா தெரியலங்க ஐயா, கிடைச்சதா இல்லைன்னு தெரியல. அடுத்த வருஷத்துல நாங்க ஏஜென்சி ஆரம்பிக்கிறோங்க ஐயா. இது கூடவே நாங்க வந்து டிடெக்டிவ் ஏஜென்சி ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். அதுலயும் நாங்க எல்லாம் இருப்போம். டைரக்டட் டுவர்ட்ஸ் அருண் பிஆர். ஆமா எல்லாம் பண்ணி நாங்க கொடுத்துறோங்க ஐயா, டெஃபினெட்லி. நல்லா கியூட்டா கேட்டாங்க. இந்த சீசனோட ஒரே என்டர்டெய்னர் அவங்க மட்டும் தான் நினைக்கிறேன். எது பேசினாலும் அது அவங்க பேசுறது எல்லாமே கியூட்டாவும் ரொம்ப ஃபன்னியாவும் இருக்கிற மாதிரி இருக்கு. ரைட். இப்ப நீங்க இப்படி பேசுறீங்களா? இப்ப அங்க ஓடிட்டு இருக்கோம் பின்னாடி, அங்க அது ஃபுல்லா சௌந்தர்யா மேடம், அங்க வெறும் சௌந்தர்யாவை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. ஐயோ நான் தீபக் ஃபேனுங்க. இல்ல நீங்க கீழே ஒருத்தர் இருக்காரு, அவரு படிப்பாரு போஸ்டர், வெயிட் பண்ணுங்க நீங்க பாருங்க. அவர் தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ சொல்லிட்டாரு. அடுத்தது கிரண் ஹலோ கேக்குதா? எஸ் 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 பேசுங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னும் தூங்காம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? குட் நைட். ஏங்க நீங்க ஒரே கமெண்ட்டே 10 தடவை போட்டீங்க தூங்காம, நாங்க பேசக்கூடாதா? இல்ல நான் நைட் லேட்டா தான் தூங்குவேன். ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமா, நைட் லேட்டா தான் ஆகும் முடிக்கும். அதனால நான் லேட்டா தான் தூங்குறாங்க. சொல்லுங்க. ஆக்சுவலி என்னன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருந்துச்சு இந்த பிஆர் சண்டை, நீ அந்த பிஆர் இந்த பிஆர்ன்றது. எனக்கு இன்னைக்கு வந்து இமாத்தனோட ரிவ்யூ பார்க்கும்போது புரிஞ்சது என்னன்னா, நம்ம ஒரு ஒர்க்குக்கு போகும்போது ஒரு ரெஸ்யூம் கொடுத்து நம்ம யாருன்னு தெரியுற மாதிரி அவங்க மக்கள் கிட்ட வந்து பிஆர் வச்சு நான் இதுதான் அப்படின்றத
காமிக்கிறாங்க. இதை வந்து நம்ம அடுத்த சீசனுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு நாலேஜோட இது ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்துக்காம இது ஜஸ்ட் அவங்களோட ரெஸ்யூம் மாதிரிதான் அவங்க என்ன பண்றாங்களோ அதை காட்டுறதுக்காக ஒரு பிஆர் வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம தான் நாலேஜபிளா ஆயிட்டு அது ஒரு விஷயமே இல்லைன்ற மாதிரி கொஞ்சம் நாலேஜபிளா பிக் பாஸ பார்த்தா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப அக்லியா போகுது, இது நல்லா இல்ல. அடுத்த அதுதான் வருஷமாவது எல்லாரும் அததான் கொஞ்சம் மக்கள்லாம் அததான் இங்க சரி பண்ணிட்டு இருக்கோம். அது புரிஞ்சுது. நான் நீங்க பேசுறதுல எனக்கு அது தெளிவா புரிஞ்சுது. அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் புரிஞ்சுக்காம என்னோட எனக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் இது நீங்க சொல்லிட்டீங்களா அந்த மாதிரி சில்லியாலாம் பேசாம அது ஒருத்தவங்களை பத்தி ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா இது அவங்களோட தனிப்பட்ட கருத்து, இது அவங்களோட கருத்து. அந்த கருத்தை போய் நம்ம யாரும் போய் ஒருத்தங்கிட்ட சொல்லி மாத்த முடியாது. எப்படி உங்கள் கருத்து உங்களுக்கு நியாயமோ அதே மாதிரி மத்தவங்களோட கருத்து அவங்களுக்கு நியாயமானது. சோ அதை விட்டுட்டு என் கருத்தை நீ புரிஞ்சுக்கணும், என் கருத்து தான் கரெக்ட் அப்படின்றது அதுக்காக போயிட்டு சண்டை போறதுல சுத்த வேஸ்ட். சோ இது புரிஞ்சுட்டு கொஞ்சம் நாலேஜபிளா நம்ம அடுத்த சீசன் ஆகுது கொஞ்சம் இது பண்ணா நல்லா இருக்கும். இது நெட் என்ன சொல்றோம் ஆன்லைன் வரவே கடுப்பா இருக்கு. இந்த மாதிரி அக்லியா சண்டை போட்டுக்கிறது, இவங்கதான் பெஸ்ட் அவங்கதான் பெஸ்ட், யார் பெஸ்ட்டோ வின் பண்ணிட்டு போட்டு பெஸ்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போய் ஓட்டு போடுங்க. அதை விட்டுட்டு இங்க சண்டை போடுறதுனால எதுவுமே வர போறது இல்லை. கொஞ்சம் அது புரிஞ்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் மாறினா நல்லா இருக்கும். அவ்வளவுதான் நான் இதான் சொல்லணும்னு அம்மா நினைச்சேன். நம்ம மாற வேண்டாமா, மத்தவங்க ஃபேண்டாஸ்டிக் மாறணும். அதான் மத்தவங்க மாறணும். நான் மாறிட்டேன், எல்லாரும் மாறிட்டா நல்லா நான் இருக்கும். கெடவே இல்லை, கெட்டதானே மாற. நான் என்ன சொன்னேன் கதா, நான் மாறிட்டேன். எனக்கு இங்க ஆக்சுவலி வந்து கொஞ்சம் இந்த சீசன் ஆக்சுவலி நான் ஒழுங்கா பாக்குறதே இல்லை. ஏன்னா எனக்கு யாருமே ஒரு பிடிச்ச கண்டஸ்டன்டே இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த சீசன். நான் கொஞ்சம் அப்படியே பட்டு படாம பாக்குறேன். நல்லா 24/7 பாக்குற ஆளு நானும் எங்க அம்மாவோட அவ்வளவு நான் இதுவா இன்ட்ரெஸ்டா பிக் பாஸ் பார்ப்பேன். இந்த வருஷம் அது இல்ல. ஏன்னா ஒரு லைவ்னஸ் இருக்கும் எப்பவுமே அதனாலதான் பிக் பிக் பாஸ்க்குள்ள. பாஸுக்கே இல்ல. நீங்க அதனாலதான் போன இந்த 8 சீசன்லாம் பேருக்கு பதிலா மிச்சம் 8 பிரிச்சு அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு தரலாமான்னு பாத்துட்டு இருக்காரு. ஆனா பாவம் இவ்வளவு நாள் வந்தாங்க. அதுதான் மேபி அவங்க ஒரு ஃபார்மேட் ஏதாவது மாத்தி கேமாவது கொடுக்கலாம். ஏதாவது கேமாவது கொடுத்து இன்ட்ரெஸ்டா அடுத்த சீசனாவது கொடுத்தா இல்லம்மா டிஆர்பி இருக்கு. ஏறும். அதாவது அந்த டிக்கெட் ஃபினாலைல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேம் வச்சிருந்தாங்க, அதெல்லாம் செய்ய முடியாத போயிடுச்சு. அதை வச்சு இப்போ இதுல எலிமினேட் பண்ண போறாங்களாமே, யாரோ ஒருத்தரை 1-2 பேரோ ஸ்வாப் பண்ண போறாங்கல்ல. அதுக்கு ம். நல்ல கேம்மா, அது தமிழாக்கம் தான் தேடிட்டு இருக்காங்க. இங்கிலீஷ்ல கேமா இருக்காது. இங்கி பிங்கி பாங்கி, ம். ஃபாதர் ஹேட் அ டாங்கி, டாங்கி டைட், ஃபாதர் கிரைட், இங்கி பிங்கி பாங்கி, ஓகே யூ அவுட், அப்படி அது அந்த கேம் இருக்கு. தாத்தா சூட்கேஸ் எடு கிளம்பு அப்படின்னு. ரொம்ப ஏன் சார் ரொம்ப வெளியில இருந்து சூட்கேஸ் கஷ்டமான கேம். எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல ஹரி சார், வெளியில இருந்து இந்த கேஷ் பாக்ஸ் அந்த சூட்கேஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எம்டி சூட்கேஸ் அனுப்பிச்சு உங்க ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிட்டு வெளில வாங்கன்னு இல்லைங்க, இப்போ சொல்லும்போது மொத்தம் 24 பேருக்கு ஒரு பொட்டி. இப்போ கண்டஸ்டண்டா உள்ள போயிட்டா அவங்களுக்கும் உரிமை இருக்குல்ல பொட்டி எடுக்க, எலிமினேட் ஆகிற வரைக்கும். இப்ப இவங்க எல்லாருக்கும் ஓட்டு போடணுமா? 24 பேருக்கும் ஓட்டு போட வேண்டியிருக்கும். யோசிச்சு பாருங்க, ஓட்டை பிரிக்கிறாங்க. சூப்பர் ஹரி. நெக்ஸ்ட் இயர் இல்ல ஹரிஷ், நெக்ஸ்ட் இயர் நம்ம ஆரம்பிக்கிறோம். நமக்கு 2 வாய்ப்பு கிடைக்கும், எண்ட்லயும் வாய்ப்பு கிடைக்கும். சாமுவேல் ரசிகன் வந்துருங்க. கண்டிப்பா 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 எ- எ- கண்டிப்பா. தாத்தா நீங்க போக எல்லாரும் வேண்டியதானே தாத்தா. எக்ஸ் கண்டஸ்டர் பதில் எஸ்ட் சீசன்ல இருந்து இதுக்கு முன்னாடி முடிஞ்ச சீசன்ல இருந்து ஆளுங்க போயிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண நீங்க போலாம்ல. நான் ஓட்டு பிக் போடுறேன் பாஸ் தாத்தா உங்களுக்கு. ரீப்ளேஸ் பண்ணிடுவாரு தாத்தா உள்ள போனாருன்னா. ஏங்க என் பேர் என்ன வேற எழுத்துல ஆரம்பிக்குதா? இல்ல பேசாம தாத்தாவுக்கு வந்து அடுத்த வருஷத்துல இருந்து ஜட்ஜா கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஓட்டு எல்லாம் போட்டு எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு யார் இல்ல எலிமினேட் பண்ணுமோ விஜய் தாத்தா விஜய் எலிமினேட் இல்லைங்க, விஜய் பண்ணி சேதுபதி மலையாளத்துல அவர் வந்து ஹோஸ்ட் பண்ணலாம். சிஐடி ராம்தாஸ்ன்னு ஒரு இந்த ஏஐல வந்து பண்ணி வச்சிருந்தாங்க நம்ம மோகன்லால் சாரை. அந்த மாதிரி அங்க யாராவது ஒரு சிஐடின்னு ஒரு ஆளை போட்டு விட்டுருந்தோம். வடிவேல் சார், கவுண்டமணி சார், அந்த மாதிரி அப்பப்போ டப்பு டப்புன்னு வச்சு செஞ்சுட்டு இருப்பாங்க, நல்லா இருக்கும். ராஜி இருக்கீங்களா ராஜி? ஹரிஷ் நீங்க ஹேண்ட் ரைஸ் இல்ல அதுக்கு முன்னாடி ஹரிஷ் என்னமோ சொல்ல வந்தாரு. ஹரிஷ் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே ஓகே. ஹரிஷ்க்கு அப்புறம் ராஜி. இல்ல ஆக்சுவலா நான் வந்தது ஆக்சுவலா இமாத் ப்ரோவை பெருசா எக்ஸ்போஸ் பண்றதுக்கு தான் வந்தேன் நான் ஆக்சுவலா இந்த ஸ்பேஸ்க்கு. ஆனா டைம் இருக்குது. இல்ல ஐ மீன் இல்ல சீரியஸாவே ஆக்சுவலா ஜோக்கா சொல்லல, நான் சீரியஸாவே வந்து ஒரு இப்போ இல்ல இது வந்து நான் இந்த மாதிரி இவரை பத்தி சொல்ற போது 2-3 பேர்கிட்ட நான் வந்து சீசன் 6 அப்போவே வந்து கேட்டிருக்கேன். இந்த மாதிரி சொல்றாங்க என்ன ஏதுன்னு. இந்த இந்த குரூப்ல வந்து குரூப்ன்ற பிக் பாஸ் சம்பந்தப்பட்ட ரிவ்யூவர் சில பேரு உண்மையாலுமே
ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்ற சில பேர்கிட்ட. அண்ட் ஐ கேம் டு நோ ஆக்சுவலி பீப்புள் நிறைய பேர் அப்ரோச் பண்றது உண்மைதான். ஆனா இவர் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி எல்லாம் பண்றது இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி, அது இங்க சொன்னாரான்னு எனக்கு தெரியல. அண்ட் மோர் தென் அவர் சொல்றதோட நான் சொல்றது கரெக்டா இருக்கணும், ஆப்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அப்ரோச் பண்றவங்களையும் கேம் பார்த்துட்டு என்ன எப்படி சப்போர்ட் பண்ணுமோ அந்த மாதிரி தான், அந்த ரிவ்யூல காம்ப்ரமைஸோ அதுவும் இருக்காதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதாவது என்ன அப்ரோச் பண்றவங்களுக்கு நான் அப்படி ஆமா சொல்லுவேன். ஆமா அப்ரோச் பண்ணிருக்காங்க நிறைய இல்ல பேர் வந்து. அப்ரோச் பண்ணிருக்காங்களா இமாத்? உன்னை ஐயா அப்ரோச் பண்ணிருக்காங்கன்னு ஐ- இமாத் அது சொல்லிருக்கியா? பேரு எனக்கு எக்ஸ்போஸ் அதான் இல்லையா? தெரியல. நானே ஆஹா நல்ல ஒரு விஷயம் மாட்டிச்சே அப்படின்னு சந்தோஷப்பட்டா இது தாத்தா வெயிட் பிக் பண்ணிருப்பாரு. பாஸ்ல டிடிஎஃப்க்கு ட்விஸ்ட்னு சொன்ன மாதிரி இது என்னது இது? இந்த எக்ஸ்போஸ்னே சொல்லாதீங்க. எக்ஸ்போஸ்னே இவர் ஏதோ தப்பு பண்ணிருக்காரு சார் சொல்ல வெயிட் போறீங்கன்னு பண்ணிருக்காரு. ஆவலா ரைட்டு. நாக்க தொங்க போட்டு இருந்தா நாக் அவுட் பண்ணிட்டீங்களே எப்படி? இல்ல அண்ட் தென் அகைன் ஹரிஜி உண்மையை சொல்லட்டுமா? ஐ டு நோ பீப்புள், ஓகேவா? தே யூஸ் டு டாக் மீ ஃப்ரெண்ட்லி, அவ்வளவுதானே தவிர தே வில் நாட் அப்ரோச். நான் ஓப்பனா சொல்றேனே, இந்த சீசன்ல ஸ்டார்டிங்லயும் சரி எல்லாம் ஐ நோ சம் பீப்புள், ஓகேவா? ஸோ அவங்க எல்லாம் வந்து பேசுவாங்க, ஓகேவா? ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க. ஆனா யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதில்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு விஷயத்துல என்னன்னா, என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா என்னைக்கா ஒரு நாள் பஸ்ட் ஆகி நான் அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்கிற விஷயம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால ஆப்வியஸ்லி அந்த ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, நானும் ஃப்ரெண்ட்லியா இருப்பேன். நெகட்டிவா பேசியிருக்கேன், அந்த நெகட்டிவா பேசுனதை கூட நான் அவங்கள்ட்ட சொல்லிடுவேன், ஆட்டோமேட்டிக் நான் சொல்லிடுவேன். இனிமேல் சரி, போன் இந்த இருந்தா தடவை எனக்கு எனக்கு தப்பா எனக்கு ஃபோன் பட்டுச்சு, நான் நெகட்டிவா சொல்லிட்டேன் அப்படின்னு நான் கிளாரிட்டியா நான் சொல்லிடுவேன். இல்ல அகைன் அதான் அந்த நம்ம இனிமேல் போன் இருந்தா என் நம்பர் கொடுப்பா, நான் பேசிக்கிறேன் கொடுப்பா. இனிமேல் போன் முன்னையே இன்னைக்கு இவன் ஒண்ணுமே பண்ணல, பாவம். யாரோ ட்வீட் பண்ணி வச்சிருக்காங்க, என்ன தெரியுமா? இந்த குடுக்கல் வாங்கலாம் இந்த அடி பையன் தான் பாத்துக்கிறான், ஃபர்ஸ்ட் இவனை புடிச்சு விசாரிங்க. எனக்கு செம்ம சிரிப்பு அந்த ட்வீட்டை பார்த்துட்டு. சார் செவனேன்னு உட்காந்துடா. என்னாச்சு? வேடிக்கை பார்க்க போனாங்கன்னு இருக்காங்க. இந்த பிஆர் மேட்டர்லாம் போயிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தவங்க ட்வீட் பண்ணிருந்தாங்க, இவனை டேக் பண்ணி, ஹரியை டேக் பண்ணி, இமாதோட குடுக்கல் வாங்கலாம் இவன் தான் பாத்துட்டு இருக்கான், இந்த பையனை புடிச்சு விசாரிங்க, எல்லா உண்மையும் கிடைச்சிடும். ஆனா ஹரி வந்து முத்துக்குமரன் பிஆர்னு கேள்விப்பட்டேன் நானு. ஆமாங்க, 2 போட்டி நேத்தே வந்துட்டு. இந்த வாட்டி என்ன செல்வா மிஸ்ஸிங்கா? என்ன ப்ரோ எல்லா சைடும் கோல் அடிக்கிறீங்களா? எந்த டீம் ஜெயிச்சாலும் நம்ம தான் 8 ரன்ஸ் அடிக்கலாம். நான் ட்வீட் போட நிறுத்திட்டேன் ப்ரோ. பாட்ஸ் பியர் ஆயிட்டாரா செல்வா? இல்ல செல்வா அவர் வேற பக்கம் போயிட்டாரு, அவர் ரிசைன்டு. இல்ல அந்த அகைன் இன்னொரு இதுவும் வந்து இந்த பிஆர் 8 அகைன் எல்லா சீசனுக்கும் வந்து இது ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து ஆக்சுவலா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதே போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு விஷயத்த திருப்பி தோண்டி ஷோலையும் இது பண்ணிட்டு இருக்காங்கன்றதுதான் கொஞ்சம் இதுவா இருந்துச்சு எனக்கு காலையில பாக்குற போது. அதுக்காக தான் ராஜி கை தூக்கிட்டே இருக்காங்க, அதுக்கு பதில் சொல்லுவாங்க உங்களுக்கு. சொல்லுங்க ராஜி. வணக்கம் எல்லாருக்கும். நான் சவுதியில இருந்து பேசுறேன். என்னன்னா யூடியூப்ல வந்து நிறைய பேர் ரிவ்யூ பண்றாங்க. நான் ரிவ்யூ பார்க்குற ஒரே ஆளு இமாத் அண்ணன் மட்டும் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப கரெக்டாகவும் நேர்மையாகவும் இருக்குது. அப்ப நான் கிளம்புறேன். இப்போ நான் அண்ணன் இருங்க சார், தாத்தா ஐஸ்லாம் வைக்க மாட்டேன், நான் உண்மையை பேசுறேன். ஐஸ் நீங்க இருக்கிறதுனால சரி நான் தாத்தாவும் பார்க்குறேன்னு சொல்லல, உங்களதும் பார்க்குறேன். இருந்தாலும் இமாத் அண்ணன் நல்லா பார்க்குறேன். கன்சோலேஷன் பிரைஸ்லாம் வேணாம், ரன்னர் அப்லாம் நான் வர தயாரா இல்ல. கையை மேல தூக்குறதா இருந்தா தான் வருவேன். சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இமாத் அண்ணன்ட்ட நான் ஒன்று கேட்கணும்னா, இப்போ சவுதியில இருந்து ஓட்டு போட்டா மிஸ்கால் கொடுத்தா பதிவு ஆகுமா என்னன்னு தெரியல. அதாவது உங்கள்ட்ட இந்தியா நம்பர் இருக்கா? இந்தியா நம்பர் இருக்கு, இந்தியா நம்பர் இருக்கு. இந்தியா நம்பர்ல இருந்து பண்ணா மேபி போலாம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து +91 இருந்து மட்டும்தான் ரெஜிஸ்டர் ஆகும், வேற கோட்ல இருந்து. இந்தியா நம்பர் இப்போ நம்ம பேங்கிங்காக இந்தியா நம்பர் நம்ம இங்கே வச்சிருப்போம், கரெக்டா? அந்த யூபிஐக்காக நம்ம வந்து இந்தியா நம்பர் நம்ம வச்சிருப்போம். ஸோ சப்போஸ் உங்கள்ட்ட இந்தியா நம்பர் இருக்கு அப்படின்னா நீங்க மிஸ் கால் கொடுக்கலாம். பட் ஐ எம் நாட் ஷுர் அது உண்மையாலுமே அது அக்கௌண்ட்ல போகுமாங்கிறது எனக்கு தெரியல. பட் அதாவது +91 இது இருந்தா மட்டும்தான் ரெஜிஸ்டர் ஆகும். ஆனா நான் போன சீசன்ல மிஸ் கால் கொடுத்துருக்கேன், ஆனா கால் போகுது, ஆனா ரெஜிஸ்டர் ஆகுமா என்னன்னு தெரியல.
அதுக்காக. இல்ல இல்ல அதான் கால் போய் இந்தியா மிஸ்டு நம்பர்ல கால் இருந்து போச்சா ரிஜிஸ்டர் ஆயிடும். அது உங்களுக்கு தெரியாது, ரிஜிஸ்டர் ஆச்சா இல்லையான்னு தெரியாது. மிஸ்டு கால் போச்சுனாலே ஒரு நம்பர்ல ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பண்ண முடியும். ம், ம். இல்ல நான் ஒரு 4-5 வாட்டி மிஸ் கால் கொடுத்துருக்கேன். ஒரு சும்மா ஒரு 2 4-5 ரிங்கு வாட்டில போகும் கொடுத்தாலும் ஒரு தடவை தான் கொடுக்கணும் நீங்க. ப்ரோ நீங்க யாருக்கு அதான் ரிங்கு யாருக்கு போகுது, ஆனா கொடுக்குறீங்க ப்ரோ? நீங்க பதிவு ஆகுதானே? நீங்க யாருக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க. அதெல்லாம் அதான். சொல்லாதீங்க ஜி. ஓட்டு போடுறது யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம். அது உங்களோட ஜனநாயக கடமை. ஹரிஷ் இல்ல எப்படி இல்ல ஓட்டு போடுறது எனக்கு ஒரு ஆப்ஷன் இல்லைங்க, இருக்கு. யாரு இல்ல கேட்டது இல்ல யாருக்கு ஓட்டு ஓட்டு போடுறான்னு? போறீங்க, முத்துக்குமரன் ஓட்டு போடுங்க. இல்லைங்க, யார் கேட்டது? இல்ல இல்ல நான் சௌந்தர்யாவுக்கு தான் போடுறேன். இல்லைங்க, எடுங்க. ஏங்க அப்ப நீங்க போவாது. ஐயா ராஜி இருங்க. யார் கேட்டது யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு? நான் தான் தாத்தா கேட்டேன். நான் நான் தானா? தான் கேட்டேன். ஹரிஷ். ஹரிஷ். உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு டெய்லி கூட்டு வந்து ஓட்டு போட்டு திருப்பி கொண்டு விடுவாருங்க வேலைக்கு. பேரை சொல்லாதீங்க. அதான் இல்ல இப்ப நான் யானை ஒரு பர்சனுக்கு போடுறேன்னா, இப்ப வெளிநாட்டுல வந்து நிறைய மன அழுத்தங்கள், டென்ஷன் நிறைய இருக்கும். அவங்கள பார்க்கும் போது கொஞ்சம் சிரிப்பாவும் இருக்கு, கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கு பாக்குறதுக்கு. தேங்க்யூ ராஜி, தேங்க்யூ ராஜி. துபாய் தமிழன் இருக்கீங்களா? துபாய் தமிழன். எஸ் ப்ரோ. இமாத் ப்ரோக்கு ஒரு கேள்வி. நான் அபுதாபிலேருந்து பேசுகிறேன். இந்த பிஆரை பற்றி. ஏய் ப்ரோ ஃபென்டாஸ்டிக், சொல்லுங்க. பிஆரை பற்றி ஆக்சுவலாக இருக்குது. ஏன்னா பிளேயர்ஸ் வச்சு தான் ஆவாங்க பிஆரு. ஆனால் நான் வந்து சேனல் பெர்ஸ்பெக்டிவில் கேட்குறேன். ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு இருக்குல்ல, ஒரு நேச்சர் ஆஃப் ஜஸ்டிஸ்னு ஒன்று இருக்குது. இப்போது ஜெஃப் வந்து எந்த அளவுக்கு பிஆர் வைக்க முடியும்? அப்போ வந்து ஒரு சேனல் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஏன்டா ஆடிட்டிங் பர்பஸ்க்காவது ஒரு ரெகுலேட்ஸ் பண்ணலாமல்ல. இப்போது சௌந்தர்யாவோட பேக்ரவுண்டுக்கு அவங்க வைக்க முடியும், மற்ற பேக்ரவுண்டுக்கு வைக்க முடியும், மற்ற கண்டஸ்டன்ட் 20 கண்டஸ்டில் யாராலையும் வைக்க முடியாதுல்ல. அப்போது நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருந்துக்கிட்டு வச்சா தப்பு இல்லைன்ற பேசுறது வந்து அது ஒரு நேச்சர் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு அகெயின்ஸ்ட் ஆகுதல்ல. இந்த பிஆர் அது வேற, எப்படி? பேட் பாட்ஸ் வேறங்க. அவர் பேட் பாட்ஸை மீன் பண்றாருன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை சார், சுரேஷ் சார், நான் பிஆருக்கு தான் சொல்கிறேன். நான் இப்போது ஒரு 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 ஈவெண்ட், ஒரு காம்படிஷனே நடக்குதுண்டாக்கா, அப்போது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கும். அப்போ இது வந்து மக்களை பேஸ் பண்ணி தான் நீங்களே சொல்லுவீங்க இது ஓட்டிங் தான் ஃபைனல்னு. அப்போ அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு சர்டன் ரூல்ஸ் இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு கேமால தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அப்போ நீங்கள் பிஆரால இல்லைங்க, நீங்க சொல்றது புரியுது. இப்போ ஃபேன்ஸ் வந்து அவங்களா சேர்ந்து செய்யறாங்கல்ல நிறைய. இப்போ உள்ள இருக்கிற அத்தனை கண்டஸ்டன்ஸுக்கும் யாரு பிஆர் வச்சிருக்காங்க இல்லைன்னு யாரும் சொல்ல, ஒருத்தர் மட்டும் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் பண்றாங்கன்னு. அந்த மாதிரி ஃபேன்ஸ் பண்றப்போ அதை எப்படி நீங்க தடுப்பீங்க? தடுக்க மாட்டீங்க. இது வந்து இப்போ இவருக்கு ஃபேமிலி ஃபேன்ஸ் பண்ணாங்களே, அவர் வெளியில வந்தப்பறம் கூட பண்றாங்க. ஸோ அது வந்து நான் சேனல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். அது தடுக்க முடியாது, அது தடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. பண்ணுறவங்க ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம், இல்லை ஃபேனாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். காசு கொடுத்து தான் ப்ரொமோஷனல் ஒர்க் நடக்குதுன்னு சொல்கிறது தப்பு. காசு இல்லாமையும் ப்ரொமோஷனல் ஒர்க் நடக்குது. அதுக்கும் பேர் பிஆர் தான். சார் சுரேஷ் சார், ஆக்சுவலா துபாய் தமிழன் துபாய் தமிழ் சார், நான் முடிக்கல சார். ஒரே சாரி சார், ப்ளீஸ் ஐ பெக் யூ. இல்ல ஜெஃப் டாபிக் வந்ததுனால ஒன்னு சொல்றேன். ஆக்சுவலா அவருக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரன் பண்றாங்க. நிறைய பாட்டு பாடியிருக்காரு, ஒரு சீரீஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. அதுல கொஞ்சம் ப்ரொமோஷனும் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஜெஃப்க்கு. அதுவும் பிஆர் ஒர்க் தான். ஓகே சுரேஷ் சார், நீங்க கண்டஸ்டன்ட்னால உங்களுக்கு உங்கள்கிட்ட கேட்குறேன் நான், ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ட்னால. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பேடு பிஆர் ஏஜென்சி நீங்கள் சொல்கிறீங்க. ஆர்கானிக் ஃபேன்ஸை நான் சொல்ல வரல, அது வந்து நடக்கத்தான் செய்யணுங்கண்ணே. இப்போ பேட் பிஆர்னு ஒன்று இருக்குல்ல, ஏஜென்சி. அப்போது வந்து நீங்கள் போனீங்கல்ல, அந்த கான்ட்ராக்டில் ஏதாவது இருக்கா பேட் பிஆர்லாம் பண்ணக்கூடாதுன்னு? அதுதான் சொல்றேங்க. சேனலுக்கு வந்து இது ஒரு பப்ளிசிட்டி தானே, உங்களுக்கு ப்ரோக்ராம்க்கு ட்ராக்ஷன் தானே. அவங்களுக்கு வந்து ஏன் அதை தடுக்க போறாங்க? அதை எதுக்கு தடுக்கணும்? அவங்க கார்ப்பரேட் கம்பெனி இதை வந்து ஒரு பிஸ்னஸ் ப்ரொபோசிஷனா பண்றாங்க. அங்க உள்ள போறவங்களுக்கு டெய்லி காம்பன்சேஷன் சம்பளம் கொடுக்குறாங்க. அவங்க வச்சுக்கிறாங்க, வைக்காத போறாங்க. தட் இஸ் நோ கன்சர்ன் ஆஃப் த சேனல். சரிங்களா? அதுல நம்ம என்ன பார்க்கணும்னா, அதுல ஜெஃப்ரி மாதிரி பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு பையனுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை அவரும் நல்லா யூஸ் பண்ணாரு.
என்ன பொட்டி எடுக்கிற வரைக்கும் இருந்து அவர் பொட்டி எடுத்தாருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்லியிருப்பேன் ரிவ்யூவில். அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் அதுதான் நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அதுக்கு அகெயின்ஸ்டாக பேசணும்னு பேசுகிறப்போ போயிடுது. இது இட்ஸ் ஆஃப்டர் ஆல் கேம் ஷோ ரன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் மேக்கிங் மணி. அவ்வளோ பப்ளிசிட்டி இருக்குது. பிகாஸ் இவ்வளோ பாதராத்திரியில் பேய் பென்சிலை பிடிச்சி கிறுக்கிற நேரத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். இதெல்லாமே கரெக்ட் ட்ராக்ஷன் தான், இதெல்லாமே பிஆர் ஒர்க்கு தான். இதெல்லாம் பிக் பாஸுக்கே பிஆர் பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த ப்ரோக்ராமுக்கு கரெக்ட் பிஆர் பண்ணுறோம். அதுதான் பெருசு. அதில் சிறு துளி தான் இந்த கண்டஸ்டன்ஸ். 500 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு சம்பளம் தரணும். அது எங்கேருந்து வரும் பணம்? இங்கே உள்ளே இருக்கிற 20 பேருக்கு சம்பளமும் தரணும், அவங்களுக்கு பாப்புலாரிட்டி ஆகணும். அவங்க பாப்புலராக ஆகிறதுக்காக தான் அந்த ப்ரோக்ராம் பாப்புலர் ஆகணும். அதுக்காக தான் அவங்கள வந்து ப்ரொமோவில் வெட்டி போடுறாங்க. ப்ரொமோவில் வரத்துக்கு ஒருத்தர் போட்டி போட்டு காசையும் வாங்கிட்டு வேலை பார்க்குறாங்க. ஸோ சுற்றி சுற்றி வந்தால் காசு. ஆனால் காசு வாங்குறவங்களாம் விட்டுட்டு இது மேலே பேஷனாக நான் யூடியூப்ல ப்ரோக்ராம் பண்ணுறேன், அது பார்க்கறதுக்கு காசு வருது. ஆனால் யாரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் கேட்கறது இல்லை. அதுக்கு வந்து எங்கள் இது கொஸ்டின்ஸை படிக்காமல் விட்டுற போறீங்களேன்னு சொல்லி அதுக்கு சூப்பர் சேட்டுன்னு காசு கொடுக்குறாங்க. அதுவும் தப்பு. நின்றா தப்பு, உக்காந்தா தப்பு, போனா தப்புன்னா உலகத்தில் என்னை தவிர மிச்சவங்க எல்லாம் எனக்கு மாமியாருங்களா? அப்பனா ஒரு படத்தை பார்க்குற மாதிரி பார்க்க சொல்றீங்க. அப்போ அப்படி பார்த்தா தான் உண்டு இந்த பிக் பாஸ். அவ்வளோதான். இட் இஸ் உங்களுக்கு அது என்டர்டெயின்மெண்ட்டு. பட் எமோஷனல் கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா 100 நாள் உங்கள் வாழ்க்கையில் வந்து அது டாமினேட் பண்ணிடுது. அதுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு அடிக்ஷன் ஆனதுனால எப்போ வரும் அந்த அடுத்த 100 நாள் அப்படின்னு காக்க வைக்குது. படம் வந்து நல்லா இருந்தால் பார்ப்போம், நல்லா இல்லைன்னா போகுது இல்லை. இது நல்லா இல்லைனாலும் பார்க்க வைக்குது இல்லை. இது படத்தோட அதில் விஷால் சொல்லியிருப்பாரு, உள்ளே வந்த ஒரு ப்ரொடியூசர் தீபக் சாரோட ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாராம், டெய்லி இன்னைக்கு நடக்கிறது நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, டெய்லி படம் மாதிரி இது. அது ரயான் சொல்லியிருப்பார் சொன்னார். இல்லை விஷால் சொன்னார் இன்னைக்கு. ரயான் சொன்னாரு. ரயான் நான் யாரோ ஒருத்தர் கலர் ரயான் ஐயா சொன்னாரு. இவர் தூரத்துல சொன்னதா? இருந்து சிங்கர் பாக்குறப்போ சொன்னதா? இப்போ கலர் அடிச்சிருக்காரு, இல்லாட்ட எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியுறாங்க எனக்கு. நான் பாரபட்சம் பார்க்கறது ஓகே, இல்லையா. தேங்க்ஸ் சார் சுரேஷ், தேங்க்ஸ் ஃபார் இல்ல எக்ஸ்பிளனேஷன். இன்னும் ஒரே ஒரு விஷயம் அந்த பாயிண்ட்ல ஆட் பிரதர் பண்ணிக்கிறேன். இல்ல இல்ல இப்ப நான் நீங்க நான் ஒண்ணே ஒன்று ஆட் பண்றேன். ம், நான் ஒண்ணே ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் இவருக்கு. துபாய் பிரதர், ஆக்சுவலி என்னன்னா இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து எங்களோட ஒரு விஷயத்த நாங்கள் எங்களோட பாயிண்ட் வைக்கிறோம். அது சுரேஷராக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், இல்லை மற்றவங்க இங்கே இருக்கிறவங்களும் சரி, எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்போது அவர் ஜெஃப்ரின்னு ஒருத்தர் உள்ளே வந்தார்ல, நான் வந்து எப்பயுமே அந்த ஒருத்தர் உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணுவேன் இவங்க தான் வராங்க அப்படின்னு சொல்லி. இவரோட பேர் போடும்போது இவரோட ஃபோட்டோ கூட நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன், இவர் ஃபோட்டோ கூட என்கிட்ட இல்லை. நான் கூட வந்து இவரோட பேரை மட்டும்தான் போட்டேன். அதுக்கப்புறம் கீழே கமெண்ட்ஸில் யாரோ அங்கங்கே இன்னும் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து இருக்கிறவங்க பேர்லாம் எடுத்து போட்டாங்க, அந்த ஃபோட்டோலாம் போட்டாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் இங்கே வராங்களா அப்படின்லாம் கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆள், வி டோன்ட் நோ ஹூ இஸ் ஹீ ஆக்சுவலி. எங்களுக்கு எந்த ஒரு லிங்க்கும் கிடையாது. பட் அந்த பையன் உள்ளே வந்து விளையாடும்போது அது நானாக இருக்கட்டும், சுரேஷராக இருக்கட்டும், 100% அந்த இடத்துல நாங்கள் எங்களோட ரோல் நாங்கள் எப்படி பண்ணோம் அப்படின்னா, இந்த பையன் இந்த இடத்துல சரியாக விளையாடுறான் அப்படின்னு நாங்கள் மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறோம்ல, ஒரு விஷயத்த நாங்கள் பண்ணுறோம்ல, அப்போது அந்த அந்த அவங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் நாங்கள் அந்த மாதிரி இடத்துல நாங்கள் பண்ணுவோம். த பெஸ்ட்டு ஃபைண்ட் ஆஃப் த சீசன்லாம் கூட நாங்கள் சொல்லியிருக்கோம். சூப்பராக விளாட்றான், ஃபைண்ட் ஆஃப் த சீசன் நாங்கள் இக்னோர் பண்ணல. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த இடத்துலலாம் ரிவ்யூவர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, அது நான் மட்டும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த ரிவ்யூவர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த பையன் இந்த டைம் நல்லா சூப்பராக விளாண்டான். அப்போ விளையாடும்போது ஆட்டோமேட்டிக்கலி அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து சொல்கிறது ரிவ்யூவர்ஸ் சொல்லுவாங்க. அந்த இடத்துல பிஆர் வர மாட்டான். ஸோ ரிவ்யூவர்ஸ் எடுத்து சொல்லுவாங்க. நம்ம வந்து பெஸ்ட்டு ஃபைண்ட் ட்வீட்ஸ் அவனுக்காக நான் வந்து எழுதியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தவங்க உண்மையாலுமே நேர்மையாக ஒரு கேமை அவங்க மனசார அவங்க விளையாடுறாங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ரிவ்யூவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாங்கள் இருக்கும்போது நாங்கள் எடுத்து சொல்லுவோம். இதே அவன் ஏதோ ஒரு ஃப்ளாப் பண்ணால் கூட, ஏன்னா அவனோட பாசிட்டிவ் சொல்லும்போது வி ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு சே வாட் ஹி மேட் அ மிஸ்டேக். அதுவும் எங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஏன்னா அந்த பாசிட்டிவ் நாங்கள் எடுத்து சொல்கிறோம்ல, அப்போ அந்த 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 மைனஸ் பாயிண்ட்டு நாங்கள் சொல்கிற இடத்துல நாங்கள் நிற்கிறோம். அப்படி நிற்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல இவன் பண்ணது தப்பு அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல தான் ரிவ்யூவர்ஸ் இந்த இடத்துல தான் ரிவ்யூவர்ஸ் வந்து ஒரு சில இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. அண்ட் இப்போ அவர் வந்து இப்போ ரிவ்யூவர் இதுல எப்படி லெவல் பண்றாங்கன்றத இமாத் ப்ரோ சொன்ன மாதிரி ஆடியன்ஸும் அப்படிதான். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா ஒரு ஷோல
ஒரு பாப்புலரான பர்சனையும் ஒரு ரொம்ப அன்பாப்புலரான பர்சனையும் அப்ப பிபிக்குள்ள விடவே கூடாது. ஏன்னா அப்படி பாத்தீங்கன்னா அதுவே ஒரு இது மாதிரிதான். ஏன் இவனை நிறைய பேருக்கு தெரியும், அப்ப இவங்களை யாருக்குமே தெரியாது அப்படின்னு கிடையாது இல்ல. இப்ப அந்த இதுக்குள்ள போயிட்டாங்கன்னா எல்லாருமே பிளேயர்ஸ், எல்லாரையுமே ஆடியன்ஸும் இப்படிதானே ரிசீவ் பண்றாங்க. அவங்களோட கேம் பிளே வச்சுதான் ஜட்ஜ் பண்றாங்க. நாட் பேஸ்ட் ஆன் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பாப்புலரான இருந்தவங்க எல்லாம் டக்கு டக்குன்னு வெளியில போயிருக்காங்க. அன்பாப்புலர் பீப்புள் எல்லாம் கடைசி வரைக்கும் உள்ள இருந்திருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். இட் இஸ் ஜஸ்ட் டெல்லிங், என்ன ஓட் பண்ணுங்க, இவங்களுக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அட்வர்டைஸ் பண்ற மாதிரி. பட் அதை வச்சு ஒருத்தவங்களுக்கு யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி போயிருவாங்களான்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதுக்கு எக்ஸாம்பிள் நீங்க லாஸ்ட் சீசன்ல நிக்சனை கூட எடுத்துக்கலாம். நோ ஒன் நோஸ் ஹூ இஸ் நிக்சன், ரைட்டா? யாருக்குமே தெரியாது நிக்சன் யாருன்னு. அவர் விளையாண்ட கேம் வந்து சரியா இருந்துச்சா ராங்கா இருந்துச்சாங்கிறது செகண்டரி. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவரும் ஃப்ரீ ஸ்டாஸ்லாம் முடிச்சுட்டு தான் வெளில போனாரு நிக்சன். ரைட் ஆர் ராங், ஹி பிளேட் a game இல்லையா ஆக்சுவலா லாஸ்ட் சீசன். தேங்க்யூ எஸ், தேங்க்யூ ப்ரோ. ஆக்சுவலாக உங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாருக்கும் தேங்க்ஸு. நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் கொஷின் வந்து என்னன்னாக்கா லீகலிட்டி ஆஃப் பிஆர் தான் நான் சொல்ல போனேன். அவுட் சைட் பிஆர், நான் ரிவ்யூவரை சொல்ல வரல. பிகாஸ் ரிவ்யூவர் ஹேஸ் எவ்ரி ரைட் டு கிரிட்டிசைஸ் ஆர் அப்ரிஷியேட் பிளேயர்ஸு. நான் வந்து பேட் பிஆரை வந்து அவங்க ஓப்பனாக சேனலில் பேசுகிறாங்க. அதுதான் எனக்கு ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. ஏண்டாக்கா சேனலே அதை பேசும்போது சேனல் ரெகுலைஸ் பண்ணாமல் விட்றாங்களோன்ற ஒரு கொஷின் வந்துச்சு. அது சுரேஷ் சார் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஓகே ஃபைன், தேங்க்யூ. ஓகே கைஸ், இமாத் அப்படியே பேசிட்டு இருங்க. சாரி, எனக்காக தான் தாத்தா வந்தீங்க. நீங்க அந்த ஆ தாத்தா இந்த அவ்வளவுதான் சார். இன்னும் கொஞ்சம் ஒரு நாங்க க்ளோஸ் பண்ணிடுறோம். படம்னு சொன்னீங்களே சொல்லுங்க. தாத்தா, இந்த படத்துக்கான ஹீரோ வந்து அருணா தாத்தா? எந்த படம்? சாம், ஒரு அருணோட பிஆர் நீ இதுல ஸ்பீக்கர்ல வச்சுக்கிட்டு இப்படி பேசுற பாத்தியா? புரியல, என்ன படம்? இல்ல தாத்தா, இந்த ஷோ வந்து ஒரு 100 ஆதிபராசக்தி. நாள் படம்னு சொன்னீங்கல்ல. இல்ல, நான் இப்ப 100 நாள் ஆதிபராசக்தி படம் படம் போட்டேன். சொன்னீங்கல்ல. கேஆர் விஜயம்மா தான் ஹீரோயின். என்ன சொல்றீங்க? 100 நாள் படம் சொன்னீங்களா தாத்தா இந்த ஷோ? 100வது நாள் சத்யராஜ் அதான் ஹீரோங்க. கேட்டேன். இல்ல, மோகன் ஹீரோ, ஐயோ சத்யராஜ் சார் வில்லன். செவுத்துல வச்சு இது சரி பண்ணிடுவாங்க. விடுங்க. செவுத்துல படம் வந்து சூரியலா சித்திரம், அது பாக்யராஜ். இது தாத்தா அதை இப்படி சொல்லல, போறீங்க தாத்தா. செவருல அது வச்சு வந்து பொழைச்சிருவாங்கன்னு சொன்னேன். செவர்ல வச்சு பொழைச்சிருவாங்கண்ணா. 100வது நாள் சொன்னேன். புதைப்பாங்க, செவுத்துல வச்சு புதைப்பாங்கல்ல. ஆமா ஆமா. சரவணன் இருக்கீங்களா? அது எஸ்டிஆர் நடிச்ச படம். கேஎஸ் ரவிக்குமார் டைரக்ட் பண்ணது. சிராஜ் கூட ஏதோ ஒரு ஆண்ட்ராய்ட் படத்துல ரஜினி பண்ணியிருந்தாரு. பேரு சரவணன் இருக்குமே. ஏதோ ஒரு படத்துல ரஜினி பேரு சரவணன் வருமே. என்ன கொடுமை சரவணன் சார். சந்திரமுகில என்ன பேரு வருது? சந்திரமுகி. சந்திரமுகி. ஆமா, எதுக்கு சந்திரமுகி வந்து ஆமா ஆமா. ப்ரொடியூசர் கேஸ் போட்டிருக்காங்க 5 கோடிக்கு? ஃபேக் நியூஸ் தாத்தா, அதானே பார்த்தேன். நிறைய ஃபேக் நியூஸ் இருக்கு. பாத்தீங்களா, எல்லாம் ஃபேக் இருக்குது. ஆனா உண்மையை சொன்னா அடிக்கிறாங்க. உண்மைக்கெல்லாம் எங்கேயும் வேல்யூ இல்லை. பிரசன்னா நாயர் கையை தூக்குறாங்க. ஹாய் தாத்தா. ஹாய் மார்க். ஹாய். எனக்கு ஒரு டவுட். ஹாய் ஹாய். இன்னைக்கு எபிசோட் பார்த்தேன். ஸோ நாளைக்கு இந்த பேட்சா 16 பேர் வராங்கல்ல, 16 or whatsoever, அவங்கள வந்து யார் சூஸ் பண்ணி that இந்த ஸ்வாப் நடக்கும்? இங்கி பிங்கி voting list பாங்கி. இந்த வீக்ல வந்து ஓகே, பிகாஸ் இந்த வீக் voting listல வந்து அவங்க பேர்லாம் இல்ல, only 7 people are there. So I was thinking, who's gonna choose the swap? அது எப்படி நடக்கும்? It's definitely not by the மக்கள். So I was thinking, how இல்ல, could இது it வந்து be possible? லீகலா வந்து கண்டஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்கன்னா பொட்டி எடுக்கிறதுக்கு உரிமை இருக்கும். இல்ல அவங்க எல்லாம் கூண்டோட கைலாசத்துக்கு அனுப்பணும். ஐ மீன் எலிமினேட் பண்ணணும். அதை எப்படி எலிமினேட் பண்ண போறாங்க, அதெல்லாம் இருக்கு இல்லையா. நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கு. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். சும்மா அவங்கள பயமுறுத்துறதுக்கு தான் பிராங்க் பண்ணிட்டாங்கன்னா.
அது ஒரு பாசிபிலிட்டிஸ் நினைச்சேன். மேபி ஜஸ்ட் தே வாண்ட் ஹைப் அப் தி ஷோ. அதுக்குள்ள அதுதான் பாசிபிலிட்டிஸ்லாம் இல்ல, அதுதான் உண்மை. ஃபர்ஸ்ட் வீக் பிராங்க்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எண்டுல பிராங்க்ல முடிய போகுது. இல்லைங்க, இந்த மாதிரி could வந்து be. போட்டியாளரா வரப்போறான்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு டாஸ்க் வச்சாங்களே அவங்கள பத்தி போடுங்கன்னு. அப்பதான் அவங்க எரிச்சல்ல போடுவாங்க. நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், வந்து காத்திருந்தவன் பொண்டாட்டி நேத்து வந்தவன் இஸ்துக்குன்னு போனான்ற மாதிரி அதை வந்து சொல்ல வச்சுட்டு நாளை காலையில இவங்க வந்தோன்னே பாருங்க உங்களை இதை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ சப்போர்ட் பண்ண வந்தவங்க கூட அடிப்பாங்க. அதுக்கப்புறம் உங்க அதுதான் தாத்தா இப்போ ஒரு சாரி சொல்லுங்க தாத்தா, சொல்லுங்க சாரி, சொல்லுங்க. சரி. இல்ல அதுதான் ஐ வாஸ் திங்கிங் ஆல்சோ. இப்ப நிறைய பேர் சப்போர்ட் பண்றவங்க அங்க இருக்காங்க. இப்ப அவங்களுக்கே பேக் ஃபயர் மாதிரி அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போறப்போ, சோ இப்ப இந்த வாட்டி அந்த ஃபைனலிஸ் வந்து டோட்டலா மாறுமா, இல்ல இந்த வின்னர் நீங்க வந்து? எங்களோட ரிவ்யூ பார்க்கலையா? ஆனா யாரு கப்பு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கேன், இன்னைக்கு ரிவீல் பண்ணிட்டேன். உங்க இன்னும் பாக்கல தாத்தா, முதல்தான் இமாட்டாவோட பாத்துட்டு வந்தா, உங்களோட அப்புறம் தான் பாக்கணும். அப்புறம் எனக்கு பார்த்தா அது ஒரு, நான் ஏன்னா எடுத்துருவேன் இந்த வாட்டி வந்து அந்த போர்ஷனை இன்னும் 2 நிமிஷத்துல ரிமூவ் பண்ண போறேன். அப்படி முடியாது. I will go watch later because அந்த டைட்டில் வந்து someone who really deserves தான் இல்ல போகணும். இல்ல டிசர்விங் பர்சன் தான் போதும். இமாத் யாருன்னு தெரியுமா? இமாத் இங்க யாரா பாத்தீங்களா? என்னது சார்? இன்னைக்கு என்னோட இதுல ரிவீல் பண்ணிட்டேன் யாருக்கு கப்பு போகுதுன்னு. ரிவ்யூ பார்க்கலையே. நான் எங்க சார் நான் ரிவ்யூல உட்காரும் போது தான் நீங்க எனக்கு ஃபோன் பண்ணிருந்தீங்க. அதுக்கப்புறம் டப்புன்னு வெளில வந்தா நம்ம ஸ்பேஸ போட்டோமே. தாத்தா அதான் இந்த யூனிவர்ஸ்க்கே தெரியுங்க தாத்தா யார் கப்பு. இல்லைங்க, இப்ப இது மாத்துறதுல நிறைய பேர் கொஸ்டின் கேட்டாங்க. அப்ப ஆர்டர் மாறிடுமான்னு எனக்கு தெரியாது. அப்படி மாறிடுச்சுன்னா இந்த 8 பேர் சரியில்லைன்னு தான் வெளியில போன 16 பேரை கொண்டு மோத விடுறாங்க. அப்ப இது எதுவுமே சரியில்லைன்னு தானே வெளில போனாங்க இந்த 16 பேர். அப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகாது. அதனால காலையில வந்துட்டு சாயங்காலம் போகுது ஒரு ஆயா அங்க மூசுண்டல் வித்துக்கின்னு இவிபி வாசல்ல. அதை உட்கார சொல்லிருக்காங்க. ஆயா நீ பாட்டுக்கு நைட்டு வீட்டுக்கு போயிடாத. ஏன் என்னத்துக்கு? நீ இங்கே இரு, உள்ள போய் ஒரு 4 பேரை கீச்சிட்டுனா 50 லட்ச ரூபாய் ஒரு கப்பு கொடுப்பாங்கன்னு. கப்பு நீயே வச்சுக்க, 50 லட்சத்துக்கு கொடுத்துட்டு நான் போய் கீக்கிறேன் சரிட்டு உட்காந்துருக்குது ஆயா வெளில. அதுதான் வின்னர். நான் நினைச்சேன் 2 பேர் கையும் தூக்காம விஜேஸ் கப்ப தூக்கிட்டு போவாருன்னு நினைச்சேன். இல்ல அது நியாயமா இருக்காது. ஒரு நிமிஷத்துக்குள்ள அமைச்சு அவங்க பேச விட்டு கப்பு பணமும் கொடுத்துருவாங்க. ஆயா பேர் மகிமா. அவராது நல்லா பண்ணா கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவரு கண்டஸ்டண்டா தான் வந்திருக்காரு இந்த வாட்டி. ஸோ இந்த தடவை வந்து முனிமா தான் வின்னர். இல்ல புரியல சார். நாளைக்கு டைட்டில் கிடைச்சிருச்சு. யாரு இந்த முனிமா? தாத்தா ஒரு டவுட். ஆக்சுவலா இந்த வீக் சாட்டர்டே எபிசோட்ல ஒரு ஆடியன்ஸ் வந்து இருந்துச்சு, ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க விஜேஸ் கிட்ட. இந்த மாதிரி எல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் பண்ணி குரூப் கேம் ஆடுறாங்களே, அது நீங்க தப்பு இல்லையா? அவங்க இண்டிவிஜுவலா தானே விளையாடணும், இந்த பிடிஎஃப் டாஸ்க் ஆமா, அப்படின்னு பிக் பாஸ் வந்து குரூப் விளையாட வேண்டாம்னு சொல்லலையேன்னு சொல்லிட்டாரு. நான் பார்த்தேன் அது அது தப்பு இல்லையா தாத்தா? அது ஒன்றும் தப்பு இல்லையே. அது வந்து இல்ல ஸ்பெசிஃபிக்கா ஃபர்ஸ்ட் அவர் இந்த ஷோ ப்ரோமோக்கு வரும்போது மக்கள் கிட்ட வந்து கேட்பாரு, குரூப்பிசம் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க தட்டி கேட்கணும் போது, ஆமா நான் தட்டி கேட்பேன்னு சொல்லுவாரு. அதுக்கு இதுக்கும் கான்ட்ரடிக்ஷன் குரூப்பிசம் இருக்கு. இல்லைங்க, அது ஸ்ட்ராட்டஜி போட்டு அங்க வந்து அலையன்ஸ் போட்டு அந்த வார்த்தையெல்லாம் வந்திருக்கும் அதுல. ஐயோ பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்குங்க, சாரி. சார் என்ன பிரேக்கிங் நியூஸுங்க. அந்த ஆயா வந்து ராக்காயின்னு பேரை மாத்திக்கிட்டாங்க. ஏன்னா 6 தான் வின் பண்ணணும்னு சொன்னதுனால. ரயான் பயந்துருவானே, ஐயோ 6ல இன்னொருத்தவங்க உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு. ரயானே அந்த ஆயா தலையில வேற பச்சை கலர் வச்சு வச்சிருக்காங்க. அதுக்குள்ள நிறைச்சிரும் போல் இருக்கு அவனுக்கு யோசிச்சு. யார் அந்த ராக்காய் என்கிற ரயான் வெளில வந்தானா? முனியம்மா. சார் ரயானுக்கு வெளியில ட்விட்டர்ல
பச்சை கிளின்னு பேர் வச்சுக்கிறாங்க. நீ தான் இல்ல பார்த்து அவர் நான் கூப்பிடுறது அதுக்கு அழகா ட்வீட் இருக்குல்ல, பச்சை கிளி முத்துச்சரம். முத்துச்சரம். ஆனா அதுக்கு அதே கலர்ல ட்ரெஸ் போட்டுருந்தா பாத்தீங்களா, எனக்கு தாங்க முடியல. அதுதான் விஜிஎஸ் சொன்னாரு, அந்த கிளி மேக்கப் போட்ட மாதிரி இருந்துச்சு. கேரரே கொண்டு சேடுக்கிட்டே கூடு, நீ வெயில எதுவும் துண்ணாதே, அதுல விஷம் வச்சிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நரி பெல்லவை ஓட்டேரி நரி பெல்லவை அப்படின்னு. நிறைய பேர் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்கப்பா. அஞ்சலி சொல்லுங்க. அஞ்சலி எல்லாரையும் புல் பண்ணிட்டேன், பேசுங்க. அஞ்சலி சொல்லுங்க. அஞ்சலி ஹாய் தாத்தா, ஹாய் மது. ஆக்சுவலி இந்த பிஆர் இதுல வந்து ஸ்டார்டிங்ல வேணா அந்த பிஆர் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு கூட சொல்ல முடியாது. ஒரு ஒரு எக்ஸ்போஸ், இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காங்க அப்படின்ற ஒரு ஒரு எக்ஸ்போஷர் பிபி பார்க்குறவங்களுக்கு பார்க்காதவங்க எல்லாருக்குமே. டுவர்ட்ஸ் த எண்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா பாதி தாண்டினதுக்கு அப்புறம் இந்த பிஆரை விட ஃபேன்ஸ் தான் ஆக்சுவல் பிஆரா மாறிடுறாங்க. இந்த இதை விட ஃபேன்ஸ் தான் அதிகமான எடிட்ஸ் போடுறாங்க, அதிகமான அவங்க தான் அவ்வளோ இன்வால்வ்டா இருக்காங்க. அது வந்து மற்ற பிளாட்ஃபார்ம்ல எனக்கு தெரியல, எக்ஸ்ல வந்து மோஸ்டா பார்க்க முடியும். ஃபேன்ஸாவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து எடிட்ஸ் பண்ணி போடுவாங்க, எல்லாமே பண்றாங்க. ஸோ அப்படி அந்த மாதிரி பண்ணும்போது ஃபேன்ஸ்க்கு முன்னாடி இந்த பிஆர் இது வந்து அது ரொம்பவே லெஸரா தெரியும். ஸோ ஒரு கண்டஸ்டன்டோட கேம் பிடிச்சிருச்சு அப்படின்னா அங்க ஃபேன்ஸ் தான் ஆக்சுவல் பிஆராகவே மாறுறாங்க. நெகட்டிவ் பிஆருமே இன்னொருத்தவங்களோட ஃபேன்ஸ். ஒரு கண்டஸ்டன்ட் இருக்கு, ஆப்போசிட் கண்டஸ்டோட ஃபேன்ஸ் வந்து அபியூஸ் பண்றது, ட்ரால் பண்றது, மாஃபிங் இது போடுறது, இதெல்லாம் நெகட்டிவ் பிஆர்ல வரும். இதை வந்து ஒரு கண்டஸ்டன்ட் பிடிக்காத கண்டஸ்டன்டோட ஃபேன்ஸ் பண்றது. ஸோ அதை எப்படி நீங்க சொல்வீங்க? பிஆரை தடுக்கணும் அப்படின்னா ஒரு கண்டஸ்டன்ட் பிடிக்காத இன்னொரு கண்டஸ்டோட ஃபேன்ஸ் வந்து இதெல்லாம் பண்றாங்க, இதெல்லாம் நீங்க தடுக்க முடியுமா? உங்களால பண்ண முடியாதுல்ல. ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை நான் கேளுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்விட்டர் ஃபேன்ஸ் தான் இந்த பிக் பாஸை பார்த்து பிக் பாஸை ஓட்டுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அது கிடையவே கிடையாது. இப்போ நம்ம இங்கே உட்காந்து பேசுகிறோம், எல்லாத்துக்குமே ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கும், ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அஞ்சலி பேசுனீங்க. இப்போ அஞ்சலிக்கு வந்து ஃபாலோவர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க நான் பார்க்குறேன். எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுக்கு 1600 பேர் இருக்காங்க உங்களுக்கு ஃபாலோவர்ஸ், ஓகேவா? பட் இந்த ஸ்பேஸ் எத்தனை பேர் வந்து இங்கே வந்து லிசன் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா 222 பேர் இப்போ இருக்காங்க, ஓகேவா? நம்ம இங்கே ட்விட்டரில் பண்ணுறது எல்லாமே ஸ்மால் ஆடியன்ஸ். வி ஆர் நாட் தி ஆக்சுவல் ஆடியன்ஸ். நாம தான் அப்படின்னா கிடையவே கிடையாது. அந்த பிக் பாஸ் பார்க்கறதுல நாம ஒரு டாட், அவ்வளோதான். இந்த ட்விட்டர் இருக்கிறதும் சரி, இது எல்லாமே ஒரு டாட் தான். பிக் பாஸோட ஆடியன்ஸ் இட்ஸ் வெரி ஹியூஜ் ஆடியன்ஸ் இது. ஸோ உங்களுக்கு இது இங்கே வந்து ஃபேன்ஸ் அடிச்சுக்கிறாங்க, இங்கே சண்டை போட்டுக்கிறாங்க, இங்கே மாறுது, இதனால பெரிய ப்ரொபகண்டா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ இதனால ஒரு மாற்றம் வருமா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இருக்காது. அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு எத்தனை ஓட்ஸ், லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் போகுது. இப்போ நான் போடுற ட்வீட்ஸ் வந்து ஒரு சில ட்வீட்ஸ் வந்து 50,000 போகும், ஒரு சில ட்வீட்ஸ் வந்து 1.5 லட்சம் போகும். இதை இன்னைக்கு காலையில் நான் போட்ட ட்வீட் எவ்வளோ போயிருக்கு? ஒரு நிமிஷம். 1 லட்சத்தி சில்லற இருந்தது நான் இன்னைக்கு காலையில் போட்ட ட்வீட்டு. ஸோ அது போல் எவ்வளோ போயிருக்கு? எங்கே காணும்? 173K போயிருக்கு. 1,73,000 பேர் பார்த்துருக்கான். இந்த 1,73,000 பேர் தான் ஆடியன்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இதெல்லாம் ஒரு டாட், அவ்வளோதான். அங்கெல்லாம் க்ரோர்ஸில் வந்துட்டு இருக்குங்கிறாங்க ஓட்ஸ் எல்லாம், ஓகேங்களா? ஸோ அது எங்கேருந்து வருது? அப்போது இதோட ஆடியன்ஸ் வந்து ரொம்ப இது வந்து ஒரு வைடான ஒரு ஆடியன்ஸ் இங்கே இருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து உள்ளுக்குள்ளே போகிறது வெறும் நம்ம அந்த சர்க்கிளுக்குள்ள உள்ள மட்டும் தான் நம்ம சண்டை போட்டுருக்கோமே தவிர இந்த விஷயங்கள் வெளில போகுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. ஏன்னா யூடியூப்ல இருக்கிற ஆடியன்ஸ் வேற. சரவணன் மியூட் போடுங்களேன். யூடியூப்ல இருக்கிற ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு மொத்தமாக வேற, இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ஆடியன்ஸும் மொத்தமாக வேற, இங்கே வந்து ட்விட்டரில் இருக்க ஆடியன்ஸும் மொத்தமாக வேறு. ஸோ ஒவ்வொரு இடத்துல உங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும், இதெல்லாம் என்கரேஜ் பண்ணணும், இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா வெறும் இங்கே இந்த சர்க்கிளுக்குள்ளே மட்டும்தான் நாமெல்லாம் ஆடிட்டு போமே தவிர இட்ஸ் நாட் கோயிங் டு இம்பேக்ட் தி அதர் பிளாட்ஃபார்ம்ஸ். இப்போ சுரேஷ் சாரோட லைவ் பார்த்தீங்கன்னா இப்போ அவரோட ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா 40,000 பேர் 50,000 பேர் அவங்க வந்து பார்க்குறாங்க. அவங்க எல்லாமே இங்கே இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அந்த ஆடியன்ஸ் வேறு, இந்த ஆடியன்ஸ் வேறு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் இங்கே நம்ம இதை ஸ்டாப் பண்ணணும், இதை சொல்லணும், அது அவங்களும் கேட்க மாட்டாங்க. நம்ம அது பண்ணணும்னு நினச்சாலும் முடியாது. ஏன்னா எவ்ரிடே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புது புது ஐடிஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகி எனக்கு ரெக்வஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். என்னை ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா புது புது ஐடிஸ் எல்லாமே இப்போது இந்த மந்த்து, லாஸ்ட் மந்த்து, அதுக்கு மந்த்து, இப்போ எனக்கு எவ்வளோ இருக்குது பாருங்களேன், 59
6K இருக்கா? இதில் மினிமம் பார்த்தீங்கன்னா 2000 ஐடி ஃபேக் ஐடி இருக்கும். 100%. நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. இந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுங்க என்ன பண்ணுவாங்கன்னா அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிடுவானுங்க. அவங்க இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதே இந்த ஷோவில் வந்து ஒரு ஃபேண்டமை நான் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தன் 5 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவான், 3 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவான். அவனே ஒரு ஐடியில் வருவான், வந்துட்டு டேய் இமாத் நீ இப்படி அப்படின்னு போட்டு போவான். அதே ஃபோனில் இன்னொரு ஸ்விட்ச் பண்ணி இன்னொரு ப்ரொஃபைலில் வந்துட்டு டேய் இமாத் நீ அப்படி அப்படின்னு ஒருத்தன் போடுவான். அவனே என்ன பண்ணுவான், இன்னொரு ப்ரொஃபைலில் போயிட்டு டேய் இமாத் நீ இப்படி இல்லை அப்படி இல்லை நீ இப்படி அப்படின்னு போட்டு போவான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா அக்கௌண்ட்டும் நம்மளை ஃபாலோ பண்ணும். அது இந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் அவன் ஒரே பட்டனில் அந்த வந்து எரேஸ் பண்ணிட்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு 2000 ஃபாலோவர் வந்து அது நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். இதெல்லாம் ஃபேக் ஐடிஸ் எல்லாம் இப்போ கிரியேட் ஆனது. நான் ஏன் அடிக்கடி லாக்கில் போடுறேன் அப்படின்னா டு நோ ஆக்சுவலி ஹூ இஸ் ஃபாலோயிங், ஹவு மெனி நியூ ஐடிஸ் ஆர் கிரியேட்டட், அதெல்லாம் யார் அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் நான் அடிக்கடி என்னோட ப்ரொஃபைல் நான் வந்து லாக்கில் போடுவேன். நான் லாக்கில் போடும்போது நான் பார்ப்பேன், ஓகே அப்போ இதுக்கு தான் நான் வந்து மெயினாகவே நான் வந்து லாக்கில் போகிறதுக்கு ரீசன் அதுதான். ஏன்னா எத்தனை பேர் புது ஐடிஸ் இதில் அப்படின்னு நிறைய நான் பார்ப்பேன். இட் இஸ் வாட் அது ஃப்ரீயாக இருக்கும்போது நான் பார்ப்பேன் சம்டைம்ஸ். புரியுது ப்ரோ. அப்போ அந்த வைட் ஆடியன்ஸை வந்து அப்போ வைட் ஆடியன்ஸை யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது இல்லை அந்த மாதிரியா? கிடையாது. யூ கான்ட் இன்ஃப்ளூயன்ஸ் வைட் ஆடியன்ஸ். ஏன்னா உங்களுக்கு வைட் ஆடியன்ஸ் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஒயிட் ஆடியன்ஸை கேமராமேன் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. அப்போ பிஆருக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாம போயிடுதுல்ல, எனக்கு அப்படி தோணுது. நான் அதான் சொல்றேன். நீங்க அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க பிஆர் வச்சிருக்க நீங்க கெத்தாவே சொல்லுங்க, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய பாதிப்பு வரப்போறது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஓட்ஸ் வரக்கூடியது வந்து ஆர்கானிக் ஓட்ஸ் தான் உங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்ஸ் வரும். ஸோ அதனால நீங்க பிஆர் வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட நீங்க கெத்தா சொல்லுங்க, இட்ஸ் நாட் கோயிங் டு இம்பாக்ட் தான் நான் ஓப்பனா சொல்லிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் 1 வீக் லைஃப் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? கப்பெல்லாம் அடிக்க வைக்க முடியாது எந்த காலத்துலயும். அப்படின்னு பாத்தீங்கன்னா எவனாவது ரிச்சான பையன் வந்தானா அவன் எதுக்கு பிஆர் வச்சுக்கிட்டு அவன் டேரக்டா உள்ள டீல் பெஸ்ட் போயிடுவானே. மது இமாது சூப்பர். என்ன மேட்ரு? எலி வீடியோ போட்டீங்க. அந்த எலி வீடியோ அது என்னோட டிவியோட வீடியோ. அது எலி வீடியோ. அப்படியா? ஓகே எனக்கு எங்க அண்ணா அனுப்பிச்சாரு போட்டுவிட்டேன். இது சொல்லணும்னு நினைச்சேன். என்னங்க நாளைக்கு 8 பேர்ல உங்க ஆளு வருவான்னு பார்த்தா வர யாரு யாரு சொல்லுங்க. அட ஏங்க உங்க ஊருக்காரங்க. ஓ அவரா? அவர் இந்த பக்கமே வரமாட்டாருங்க. அட என்னங்க அவர் இல்லைன்னா எங்களுக்கு கண்டென்ட் இல்லைங்க. அவர் வந்தாலும் ஒரு கண்டென்ட்டும் இல்லைங்க. சாமினா 1000 வாட்டி சொல்லுவார்ல. அவர் வேணா ரவி சார்ட்ட கேட்கலாம், ஒரு தேங்க்யூ வேணா சொல்லலாம். ஐயோ உன்னாலதான் அவர் வரணும். இல்ல அவர் வரணும், ரவி சாரும் அவரும் பாக்குறத நம்ம பாக்கணும். நீயா அப்படின்னு ஒரு அந்த பிளாஷ்பேக். உங்கனால நான் ஒரு 73 நாள் இருந்துட்டேன் சார். இல்ல ஆக்சுவலா ரஞ்சித் அவர்கள் வந்து எவிக்ட் ஆகும்போது அந்த பிடி அது என்ன சேனல் ஏதோ அதுல வந்து ஆக்சுவலா ஃபேட்மேன் உள்ள போயிருந்தாரு. அவர் வந்து ரஞ்சித் கூட வந்து ஒரு செக்மெண்ட் ஒன்று இது பண்ணியிருந்தாங்க. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, நானும் பேச மாட்டேன், நானும் வரமாட்டேன்ட்டாரு. ஓகேவா? ஸோ அங்க அவாய்ட் பண்ணாருல்ல, அதனாலே நான் இந்த எபிசோட்ல இவங்க 2 பேரும் மீட் பண்றதை நான் பாக்கணும்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன், வெயிட் பண்ணிருக்கேன். நீங்க அந்த மீட்டிங் வெயிட் பண்றீங்க, நான் வந்து ஆர்னவ், அன்ஷிதா, விஷால், தர்ஷிகா அந்த மகா சங்கமத்துக்கு நான் வெயிட் பண்றேன். இல்ல நாளைக்கு ஆரம்பிச்சிருச்சு, வெயிட் பண்ணி பாருங்க. நாளைக்கு இப்ப அருண் வேற ஆல்ரெடி பயங்கர பில்டப் போட்டாரு. அந்த ஆர்னவ் மட்டும் வரட்டும், உள்ள பயங்கரமான வேர்ட்ஸ் எல்லாம் பேசிட்டாரு. நான் அவனை கேள்விப்பட்டது உண்மையானு தெரியல. ஆர்னவ் போயிட்டு விஷால்கிட்ட கேட்பானா, என்ன எப்பயுமே கேர்ள்ஸ் இருப்பாங்க பக்கத்துல, கேர்ள்ஸுங்களை காணும் அப்படின்னு கேட்பானா. அதுக்கு விஷால் பத்திரிக்கை அடிக்க போயிருக்காங்க. என்னப்பா பண்றது, எல்லாம் எவிக்ட் ஆகி போயிட்டாங்களே என்னால. விஷால் என்ன சொன்னார் அதுக்கு? இன்விடேஷன் அடிக்க போயிருக்காங்கன்னு சொல்லுவானா. ஓ என்ன தெரியல, ஏதோ ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பட் என்னன்னா அருண் எல்லாரும் இப்படி புலம்புனது, ப்ரோமோலயே வந்தாலும் வரலாம், ப்ரோமோல வந்தாலும் வரலாம். ஆர்னவ பத்தி இவங்க இப்ப பேசுனது, இப்ப லைவ்ல வந்ததெல்லாம் அவங்க பாத்துருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? ஏன்னா ஆல்ரெடி அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. ஆமா எக்ஸாக்ட்லி. நீங்க நைட் பேசுனது அவங்க பாத்துக்க மாட்டாங்க.
ஏன்னா மொத்தமா கழுவி ஊத்துங்க. பட் இன்னைக்கு காலையில ஏன்னா இன்னைக்கு காலையில நாளைக்கு காலையில நீங்க லைவ் பாத்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் 3 பேர் தான் உள்ள என்டர் ஆகுறாங்க. யாரெல்லாம்? அந்த 3 பேர் யாருன்னா ஃபர்ஸ்ட் வர்ஷினி, சாச்சனா அண்ட் சுனிதா. இந்த 3 பேர் தான் ஃபர்ஸ்ட் என்டர் ஆவாங்க. ஓகே. அதுல 2 பேர் முத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு ஆள் தீபக்கு சப்போர்ட் பண்ணும். இல்ல இல்ல நாளைக்கு கேம் பாருங்க வேற மாதிரி இருக்கும். உள்ள வேற மாதிரி நடந்திருக்கு. சுனிதா ஃபயர் ஒர்க்ஸ்க்கு வெயிட்டிங். வர்ஷினி வந்து ஜாக்லின் அது வேறயா? அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் மற்றவங்க எல்லாம் என்ட்ரி இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா என்ட்ரி. ஸோ நாளைக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி இதுதான் இந்த 3 பேர். சுனிதா வெர்சஸ் ஜாக் வாய்ப்பு இருக்கா? தெரியல ப்ரோ. ஆக்சுவலி இருக்கும், கண்டிப்பா we can expect. ஏன்னா நீ சுனிதா வேற இவங்க ஜாக் வேற சுனிதாக்கு சரியான ஒரு போர்டு வச்சிருந்தாங்க. ஐயோ சூப்பரா ஒரு இவங்க போர்டு உள்ள போனோம்னா அந்த அவங்க சுனிதா இவங்க உள்ள வைக்கும்போது போனோம்னா நிறைய அத பாக்குற மாதிரி இருக்குமா நாங்க ப்ரோ? அந்த மாதிரி வச்சிருப்பாங்களோ ப்ரோ? ஆமா. அப்போ சூப்பர். ஆமா அதான் வெல்கம் போர்டுன்னு ஓகே 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 சொல்லிட்டாங்களே. நீங்க வரவேற்பு கொடுக்கணும்னு ரெடி. சொல்லிட்டாங்களே. சோ அந்த போர்டு அங்கேயே தான் அப்போ இருக்கும். சூப்பர்க்கா. இமான் ப்ரோ சௌந்தர்யா சுனிதா என்ன பண்ணுவாங்கன்னா யாராவது கூப்பிட்டு இவ எனக்கு என்ன வச்சிருக்கான்னு கண்டிப்பா கேட்பாங்க. நான் சொல்றேன் பாருங்க. பிகாஸ் ஷி இல்ல அந்த போர்டு அங்கதான் அவங்க இருக்கும் பார்த்துட்டு அந்த ஆ போர்டு அங்கதான் இருக்கும் வர வரைக்கும் அங்கதான் ம், இருக்கும் சுனிதாக்கு என்ன வச்சாங்கன்னா இது செகண்ட் சான்ஸ், இப்போ மட்டும் என்ன பண்றீங்கன்னு பார்க்கலாம். ம். முடிஞ்சு போச்சு. சரி அது அங்க இருக்க போர்டுல எந்த போர்டு வச்சாலும் அவங்க ட்ரிகர் ஆயிடுவாங்க. ஜாக் அது வச்சா. விடுங்க ஸோ சௌந்தர்யா ரவி நீ சார் போர்டு வச்சா மட்டும் போதும் ட்ரிகர் ஆகிறதுக்கு. ரவி சார் உள்ள வந்து இன்னொன்னு பட் ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா சுனிதா வந்து வெடிப்பாங்களான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஷி நோஸ் வெரி வெல் ஷி இஸ் கோயிங் டு பி தேர் ஃபார் 5 days or 6 days. ஸோ அதனால ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர்ல மட்டும்தான் உள்ள போயிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு படுது. பட் ஆனால் விடணும் அது அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு ட்ரிகர் ஆனால் மட்டும்தான் ஷி வில் இல்ல இப்போ கூட அந்த ஒரு டிராமா கிரியேட் பண்ணலன்னா முடிய போகுது. இவ்வளவு நாள் எதுவும் பண்ணல, ஏதாவது கொஞ்சம் சுவாரஸ்யமா பண்ணுங்கப்பான்ற மாதிரி தான் இருக்கு. அது இருக்கு. பட் ஆனா அவங்க ஒரு நெகட்டிவிட்டியா போனாங்கல்ல, அந்த ரியாக்ஷன்ஸ் அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் வரக்கூடாது. ஏன்னா அவங்களே சொல்லியிருப்பாங்க எவிக்ட் ஆகும்போது நானா எப்படிலாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த ரியாக்ஷன்ல தெரியும் உங்களுக்கு அந்த ஏவி போயிட்டு இருக்கும்போது. ஸோ இந்த டைம் அவங்க வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஃபன்னியா அந்த டேமேஜ் கண்ட்ரோல் பண்ற மாதிரி பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படிதான் பண்ணுவாங்க எப்பயுமே. காலாகாலமா பாருங்களேன், எவிக்ட வெளில போனவங்க ரிட்டர்ன் வரும்போது வேற மாதிரி இருப்பாங்க. லாஸ்ட் சீசன் வாஸ் டிஃபரெண்ட். அந்த மாதிரி தான் இதை பண்ணுவாங்க. சௌந்தர்யா ரவி சாருக்கு ஒரு அந்த போர்டு வைக்கும்போது ஒரு சொன்னாங்க, கேட்டீங்களா? அது என்ன சொன்னாங்க? இதோ பாக்குறேன். நீங்க உள்ள வாங்க, எப்படியும் எதுவும் பண்ண போறது இல்ல. அவர் அதுக்கும் கை கொடுத்துட்டு தான் போவாரு சிரிச்சுட்டு. நல்லா வச்சிருக்கம்மா. இல்ல அவரு கொஞ்சம் ஃபன் மோட்ல தான் போயிருக்காரு. இல்ல அதே மாதிரி இமாத் ப்ரோ another question. இன் ஜெனரல் வந்து இப்போ இந்த பிக் பாஸ் ஷோ பாக்குறாங்க, இதுல ஒருத்தங்களை பிடிக்கணும்னா அதுக்கு ஏபிசிடி இது இருந்தாதான் உங்களுக்கு பிடிக்கணும்னு ஏதாவது ரூல் இருக்கா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க வந்து இவ்வளவு கேம் விளையாடி இருக்கணும், இப்படி எல்லாம் பேசி இருக்கணும், இல்ல இப்படி எல்லாம் டாஸ்க் ஜெயிச்சிருக்கணும், இவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கணும். சி ஒருத்தங்களை பாக்குறது பிடிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது இல்ல, ஒரு கிரைட்டீரியாங்கிறது கிடையாது. கிடையாது. எப்பயுமே ஜி வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமே whenever you லைக்ல எந்த விஷயமா இருக்கட்டும், நீங்க அதை பார்த்தோன்னா உங்களுக்கு இஃப் யூ லைக்ல அதோட கிரைட்டீரியா நீங்க பார்க்க மாட்டீங்க. அது எந்த விஷயமா இருக்கட்டும், லைஃப்ல எந்த விஷயமா இருக்கட்டும், நீங்க அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்க்க மாட்டீங்க. நீங்க அதை ஒரு விஷயத்தை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து பிடிச்சி போயிடும். ஆனா அதுக்கு பின்னாடி டிராபேக்ஸும் நீங்க யோசிக்க மாட்டீங்க, அது என்ன ஸ்பெசிஃபிகேஷனும் நீங்க யோசிக்க மாட்டீங்க. யூ லைக் இட் அவ்வளவுதான். சோ லைக்குக்கு தட் இஸ் இல்ல இப்போ ஆக்டர்ஸ் இப்படிதானே. இப்போ சில பேர் யூஸ் டு கமெண்ட், இப்போ கமல் சார் பாத்தீங்களா எப்படி பண்றாரு, ரஜினி சார் எதுவுமே பண்றது, தட் டசன்ட் மேட்டர். பிடிக்குது. இப்ப எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் லைக்கிங் இருக்கு, அவ்வளவுதான். எல்லாருக்கும் ஒருத்தரே பிடிச்சிட்டா அப்போ ஒண்ணுமே இல்லையே. இந்த கிரைட்டீரியால தான் பிடிக்கணும்னா எல்லாருக்கும் ஒருத்தர் தான் பிடிக்கணும். எக்ஸாக்ட்லி. அது இவாலுவேஷன்ல போயிடும். அது இவாலுவேஷன்ல போயிட்டு அது சொல்லும்ல, என்னன்னா பார்த்தோன்னா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். அதெல்லாம் அந்த கிரைட்டீரியா. எவ்வளவு டிஸ்டன்ஸ் ரன் பண்ணிருக்கிற, எவ்வளவு ஓடி இருக்க, எவ்வளவு லிஃப்ட் பண்ணிருக்கிற வெயிட், அப்படி இப்படின்னு பார்த்து. ஆமா. இந்த ஹோஸ்டும் கோ ஹோஸ்டும் முழிச்சிட்டு இருக்கீங்களா? தூங்கிட்டாங்க.
ஹரி கொலட்ட விட்டுருப்போம். அப்ப உள்ள விடிய உ- விடிய போகும் உள்ள ஒரு போகுமா டிஸ்கஷன் போச்சு கோர்ஸ்? இப்ப லைவ்ல இமாது. முத்து ம் சொல்றாரு ரவி சார் பெட்டி எடுக்க மாட்டாரு, நான் 100% சொல்ற பெட்டி எடுக்க மாட்டாருன்னு. அந்த டிஸ்கஷனே ஏன் முதல்ல வருது? ரவி சார் முதல்ல ஏன் பெட்டி எடுக்கணும்? இல்ல அவங்கலாம் நம்பிட்டு இருக்காங்கல்ல, உள்ள வரவங்களும் விளையாடாதான் வராங்க அப்படின்னு. இன்னைக்கு என் ரிவ்யூல கூட நான் சொல்லியிருப்பேன், இந்த டைம் சூட் கேஸே ஒரு ட்விஸ்ட் தான். நான் இன்னைக்கு காலைல ட்வீட்டும் போட்டிருப்பேன், ஏன் சூட் கேஸே படிப்படியா ட்விஸ்ட் படிப்படியா தான். பணத்தை குறைச்சிருவாங்களோ? உள்ள செங்கல் இல்ல இருக்குமா? இல்ல நீங்க பாருங்க, அவங்க 3 நாள் எதிர்பார்ப்பாங்க, ஒரே நாள்ல முடிச்சிட்டா ஆமா பிக் ஆமா பாஸ் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காரு முத்து 3 நாள் போவோம் பொட்டி அப்படின்ட்டு. கரெக்டா? ம் அப்போ உள்ள இருக்கவங்களோட மைண்ட் செட்ல 3 ஆமா நாள் இருக்கா? அங்க ஒரே நாள்ல முடிச்சிட்டா அண்ட் அண்ட் என்னோட கணிப்பு படி பாத்தீங்கன்னா டபுள் டிஜிட்டே வராது. தோஸ் பீப்புள் வில் பி வெயிட்டிங் ஃபார் டபுள் டிஜிட். ஓகே, சிங்கிள் டிஜிட்ல முடிச்சிட்டா ஓ அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு போங்கன்னு பிம்பிலிக்கு அனுப்பிடுவாங்க. பிலாபியா? எப்படி இருக்கும் இல்ல யோசிச்சு இமாத் பாருங்க. ப்ரோ, இந்த வாட்டி நீங்க என்னதான் பட்ஜெட்டே ஸ்ட்ராட்டஜி ரொம்ப கம்மி போடுறீங்கன்னா, தானே. கொரோனா நான் ஸ்ட்ராட்டஜி நினைச்சேன் அப்படிதான் இந்த வாட்டி உங்க நியூ இயருக்கே வந்து ரொம்ப ஒரு கேக்க வெட்டி கொண்டாடினானுங்க, சோகமான ஒரு கேக்க. அப்பவே நினைச்சேன். ஜி, நீங்க என்னதான் பட்ஜெட் வச்சாலும் 50 லட்சங்கிறது உங்களுக்கு இருக்கா? அமௌண்ட் இருக்கா? கண்டிப்பா இல்ல. இப்ப இந்த பெட்டியில எடுக்கிறது உங்களுக்கு வின்னர்ஸ் மணில யா தானே யா மைனஸ் யா ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால அந்த இடத்துல நீங்க எவ்வளவு வேணா ஏத்தலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்காங்கல்ல உள்ளுக்குள்ள, அதுக்காக அவர் ஒண்ணு பண்ணுவார் பாருங்க, சிங்கிள் டிஜிட்ல முடிச்சுடுவார் பாருங்களா. இது அவ்வளவுதான் டைம் முடிஞ்சிச்சு, லிமிட்டே அவ்வளவுதான் இனிமே இன்னைக்குதான் பெட்டி அப்படின்ற வராதுன்னு. மாதிரி. அதை அவர் சொல்லாம சொல்லிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு கிளம்புங்க அப்படின்ட்டாருன்னா, எதுவுமே கிடைக்காது. பாவம் எப்படி ம் கடனெல்லாம் நான் அடுத்த அடைக்கிறது. வாரம் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் மாதிரி வச்சு அடுத்த வாரம் ஏதாவது ட்விஸ்ட் மாதிரி வச்சு எதாவது ஒன்று பண்ணாலும் பண்ணலாம் மேபி. பட் விடணும், பார்ப்போம். இவங்க சிங்கிள் டிஜிட்லேயே அந்த 8 லட்சம்லாம் வரும்போது யாராவது எடுத்தாலும் எடுப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. வந்த வரைக்கும் லாபம் தூக்குடா கைப்புள்ள ஒன் திங் இன்ட்ரெஸ்டிங், ஒரு சின்ன திங் அப்படின்னு என்னன்னா, இருப்பாங்க. இந்த வாட்டி இவங்க தான் எடுப்பாங்கன்றது வந்து யாராலையும் அவ்வளவு இதா சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி கொஞ்சம் அதை எடுக்கிறதுலயே ஒரு போட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க அங்க இருக்கிற 8 பேர்ல 8 பேரும் எடுக்கிறதுக்கு உண்டான மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க இப்போ. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கு. முத்துக்கும் அப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஜி மைல்டா உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். உங்களுக்கு மைல்டா ஒரு டவுட் வந்துருச்சுன்னு வைங்களேன், ஐம் நாட் கோயிங் டு பி தி வின்னர் அப்படின்னு மைல்டா உங்களுக்கு ஒரு டவுட் வந்துட்டா கூட உங்களோட செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா சூட் கேஸ் தான். இமாத் ப்ரோ, ரோமல் பெர்னாண்டோ பேசுறேன் ப்ரோ. எனக்கு ஒரு டவுட்டு. ஹாய் ஹாய் ஹாய். என்னன்னா, ஆக்சுவலா முத்துக்குமரன் இன்னைக்கு வந்து சொல்லியிருப்பாரு, அவர் அந்த மார்னிங் டாஸ்க்ல வந்து சொல்லுவாங்கல்ல பிஆர் பத்தி பேசும்போது, அதுல வந்து சாச்சனா வந்து சொன்ன மாதிரி சொல்லியிருப்பாரு, பிஆர்லாம் நிறைய இருக்காங்க வெளியே இருந்து வந்த நியூஸ்ன்ற மாதிரி. ஆனா சாச்சனா வந்து ஆல்ரெடி வந்து நான் வந்து செட்டு உள்ளே தான் இருந்தேன், ஜஸ்ட் ஒரு ரூம்ல தான் இருந்தேன், ஜஸ்ட் வாட்சிங் த ஷோ, ஃபோன் யூஸ் பண்ணல, வீட்டில் பேசல, எதுவுமே பண்ணதில்லைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி சாச்சனா வந்து பிஆர் பத்தி பேசி சௌந்தர்யாக்கு இருக்குன்ற மாதிரி லைவ்ல சொல்லி நான் பார்க்கல. இந்த சீசன்ல நிறைய லைவ் பார்த்துருக்கேன், முத்துக்கிட்ட சொன்ன மாதிரியும் நான் பார்த்ததில்ல. அது எப்போ சொன்னாங்க? அது எனக்கு என்னன்னா, இந்த மாதிரி இப்போ இது சொன்னதே எனக்கு வந்து முத்துக்குமரன் வந்து அவரே ஆலிசினேட் பண்ணி சொல்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஐ டோன்ட் திங்க் நீங்க பாத்தீங்களா தெரியல, லைவ்ல யாராச்சும் சாச்சனா வந்து பிஆர் கன்ஃபார்மா பிஆர் பத்தி யாராச்சும் உள்ள பேசியிருந்தா இட் would have, அது வந்து ட்விட்டர்லயாச்சும் ஏதாச்சும் ஒரு கிளிப்பாவாச்சும் எடுத்து போட்டிருப்பாங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஷி செட் தட். இந்த மாதிரி முத்து வந்து அதுக்கப்புறம் அந்த இதை பத்தி பிஆருக்கு வந்து பெய்டு பிஆர் பத்தி பேசும்போது என்ன சொன்னார்னா, ஒரு போஸ்ட்டுக்கு வந்து 500 rupees, ஒரு 100 போஸ்ட் 100 அக்கௌண்ட்ல வந்து ஒரே போட்டோவை போடுவாங்க, அதுக்கு வந்து இன்டூ 500 இன்டூ 100 50,000 ரூபாய் ஒரு நாளைக்கு செலவு பண்ணுவாங்க. அப்போனா அப்போ வந்து ஜாக்லின் கேட்பாங்க, 50,000 ரூபாய் ஒரு நாளைக்குன்னா, டேய் என்னடா சொல்ற, வின்னிங் ப்ரைஸை விட அதிகமா போகுமேடா 100 நாளைக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவர் எல்லாமே வந்து ஏதோ கற்பனை பண்ணி பேசுற மாதிரியே பேசுறாரு. இதான யாருமே எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. அது என்ன, ஏன் அப்படி கண்டஸ்டன்ஸும் அப்படி இருக்காங்களா? இந்த சாட்சி நான் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை எக்ஸ்போஸ் பண்ணால் நம்மளை பைத்தியக்காரன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அடிப்பாங்க, இது ஒரு விஷயம். ஓகேங்களா? இப்போது சாச்சனாங்கிறவங்க வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஒரே ஒரு நைட்டு தான் தூங்குனாங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டாக 24 மணி நேரத்தில் வெளில அமிச்சிட்டாங்க. ஆமா ஆமா ப்ரோ. அடுத்த நாள் நைட்டு அவங்க இல்லை. ஓகேவா? அதாவது இன்னைக்கு நைட்டு தான் உள்ள எல்லாம் என்ட்ரு ஆகுறாங்க. அடுத்த நாள் நைட்டு அவங்க போயிட்டாங்க. ஏன்னா அவங்க பெட்டு கேட்பாங்க, நான் பெட்டில் தூங்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு, சிங்கிள் பெட்டில் தூங்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்லும்போது, ஏன்னா அப்போ நான் அன்றைக்கி நைட்டில் ரிவ்யூலாம் பேசினேன், டே அந்த பொண்ணு சிங்கிள் பெட்டில் தூங்கணும்லாம் ஆசைப்பட்டுச்சுடா, அதுக்குள்ளே அனுப்பிச்சிட்டிங்களா அப்படின்லாம் நான் பேசினேன்.
அப்போ அன்னைக்கு நைட்டே அனுப்பிச்சிட்டாங்க. ஓகேவா? அந்த பொண்ணு அங்கேருந்து போய் பக்கத்தில் இருக்க பிரசன்டேஜ் ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணது. அங்கே தான் வச்சுருந்தாங்க. வாஸ் அண்டர் அப்சர்வேஷன் தான். ஃபோன் கீன்லாம் எதுவுமே கொடுக்க கிடையாது. அடுத்த 2வது நாள் மேடம் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ இந்த 3 நாளில் யார் க்யூட்டுன்னு ட்வீட் போட்டாங்கன்னு நானும் பார்க்கல. க்யூட்டுன்னு யார் எல்லாம் போட்டாங்கன்னு நானும் பார்க்கல. ஓகேவா? ஏன்னா அது ஃபஸ்ட்டு வீக்கு அப்போ தான் ஆரம்பிக்குது. அண்ட் அந்த டைமில் எல்லாத்துக்குமே வந்து அப்ரிசியேஷன் தான் இருந்தது. எல்லாருக்குமே, அதாவது அந்த ஸ்டார்டிங் வீக்கில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பாசிட்டிவாக தான் பேசியிருப்பாங்க எல்லாருமே. ஏன்னா உங்கள் மைண்டில் ஃபிக்ஸாக இருக்காது யார் பெஸ்ட்டு யார் ஒஸ்ட்டு அப்படின்னு நம்ம ஃபிக்ஸே ஆயிருந்திருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக்லாம் அப்படியே ஒரு மாதிரியாக தான் போணுச்சு. அவங்க பிராங்குக்கு அப்புறமா வந்தாங்க. இல்ல அவங்க இல்ல ப்ரோ, பிராங்குக்கு அப்புறமா நான் அவங்க அந்த அப்படிங்கிறத ஸ்டேஜுக்கே போல. அவங்க கையில ஆக்சுவலா போனே கிடையாதுன்றப்போ ட்விட்டு போட்டதை கிடையாது எப்படி பார்க்க கிடையாது முடியும்னு தான் நான் கேக்குறேன். அதை எப்படி அவங்க சொன்னாங்க? அவங்க சாச்சனா சொல்லவே இல்ல. சொன்னதாக முத்து இல்ல சொல்றாரு. சாச்சனா சொன்னதாக இது வரைக்கும் லைவ்ல வந்து எங்கேயுமே ரிஜிஸ்டர் ஆக கிடையாது. அண்ட் ஒன் மோர் திங், அதை சாச்சனா சொல்லியிருக்க வாய்ப்பும் இல்லை. ஏன்னா சாச்சனா கையில ஃபோன் கிடையாது. அதான் எக்ஸாக்ட்லி மை ஓகேவா? பாயிண்ட் ப்ரோ. எக்ஸாக்ட்லி. இப்படி இருக்கும்போது ஐ டோன்ட் திங்க் ஸோ ஹவ் முத்து செட். மேபி சாச்சனா கையில் ஃபோன் இல்லைன்னு நான் வந்து ஷோர்ட் ஷார்ட்டாக சொல்ல முடியாது. மேபி அவங்க வந்து அவங்கள்ட்ட இருந்திருக்கலாம். இல்ல அவங்க பட் ஆனால் அவங்க அந்த லைவ்ல டைமில் சொன்னாங்க போன் அந்த இல்ல, டைமில் நான் இவ்வளோ வீட்லயும் ஃபேன் பேசவே பேஜஸ் இல்ல இருந்துச்சு. சொன்னாங்க. இல்லை அது அவங்களே சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா தென் இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் மாற்று கருத்து இருக்குது. இப்போ இதில் ஓகே அவர் ஓகே. இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பார்ல, வைல்டு கார்ட்ஸ் வந்தவங்க எல்லாமே சொன்னாங்க அப்படிங்கிற விஷயமும் அது சொல்லியிருப்பாரு. செகண்டா சொல்லுவாரு. அது ஓகே, நீங்கள் சொல்கிறீங்களா? அது கொஞ்சம் ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. யா ஓகேவா? ஏன்னா 25வது நாள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நிறைய எடிட்ஸ் போயிட்டு இருந்தது. நிறைய நம்ம பார்த்தோம், எல்லாத்துக்குமே போயிட்டு இருந்தது, எல்லாத்துக்குமே கிரியேட் ஆயிடுச்சு. அப்போது ஹேட்ரட்ஸ் இருந்தது, எல்லாமே இருந்தது. சாச்சனா 2வது நாள் வெளில போயிட்டு மறுபடியும் உள்ளே வந்தாங்கல்ல, வந்தோன்னே அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி வந்து நம்ம கொஞ்சம் தூரமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுலேயே எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி அவன் எந்த ஒரு கேமும் அங்கே விளையாடவே இல்லை. ஸோ அவங்க சொல்லும் போதே நானே அன்னைக்கு ரிவ்யூவில் கூட பேசியிருப்பேன். அப்படி அவன் என்ன பண்ணிட்டான்னு இந்த பொண்ணு வந்தோன்னா அவன் மேலே காண்டில் இருக்கு. கிடையவே கிடையாது. அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே. இங்கேருந்து கேட்டுப்பேன், அங்கே எந்த ஒரு பாயிண்ட்டும் அவன் சொல்லவே இல்லையே. ஸோ வை ஷீ இஸ் அகெயின்ஸ்ட் ஹிம் அப்படிங்கிற மாதிரி நான் என் ரிவ்யூவில் பேசியிருந்தேன். அதிலே புரிஞ்சுக்கிட்டேன் நான், ஓகே ஷீ இஸ் அ கேமர் அப்படின்னு. அதுக்கப்புறம் போக போக நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் சரியான கேமர் அப்படின்னு. ஓகே ஓகே ப்ரோ. அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் நான் வந்து சுரேஷ் அத்தா கிட்ட தான் சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா, இப்போ சீசன் பை சீசன் லாஸ்ட் ஒரு 3 சீசன்ஸா ஒரு ரேப்பரு இல்லைன்னா கானா பாடுற மாதிரி வட சென்னையில இருந்து ஒருத்தரை கூட்டிட்டு வராங்க. அது வந்து ஒரு சேஞ்சுக்கு வந்து வட சென்னையில இருந்து அந்த மாதிரி பீப்புள் மட்டும் இல்லை ப்ரோ. இப்போ வட சென்னையை சேஞ்ச் லாட். நானும் வட சென்னையில தான் இருக்கேன். ஸோ இட் சேஞ்ச் லாட். இங்க வந்து நிறைய ஃபீல்ட்ல இருக்கவங்க ஜட்ஜஸ் கொண்டு இருக்காங்க ப்ரோ வட சென்னையில இப்போ ரைட் நோ. ஸோ எல்லா ஃபீல்ட்ல இருக்கவங்களும் இருக்காங்க. ஒரு வட சென்னைனாலே இந்த மாதிரி கானா பாடிட்டு இந்த மாதிரி இருக்கவங்க தான்ற மாதிரி ஒரு இது இல்லாம நெக்ஸ்ட் டைம்ல வந்து ஒரு இன்டலெக்சுவலா ஒரு நல்ல கம்பெனியோ ஸ்டார்ட் பண்ணவங்க, ஐடில நல்லா ஸ்டார்ட் பண்ணவங்க, இல்ல சம்ஒன் லைக் சினி ஃபீல்ட்லயே இருக்க பெரிய ஆளுங்க கூட இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சம்ஒன் ஹூ இஸ் லைக் யூனோ இந்த மாதிரி ஜஸ்ட் கானாவோ இல்ல ரேப்போ பாடிட்டு ரொம்ப லோவர் மிடில் கிளாஸா இருக்கவங்கள வந்து காட்டாம இந்த மாதிரியும் இருக்காங்கன்ற காட்டுற மாதிரி ஏதாச்சும் ஒரு கண்டஸ்டன்ட் கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும் ப்ரோ. இல்லை, உங்களுக்கு நார்த் சென்னையிலேருந்து நிறைய நல்ல கண்டஸ்டன்ஸும் வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சாண்டி எடுத்துக்கலாம். ஏன் விஷ்ணு கூட ராயபுரம் தான் கேள்விப்பட்டேன் நான். விஷ்ணு ஆல்சோ ஃப்ரம் ராயபுரம். ஓகேவா? ஸோ நார்த் சென்னையில் தான் உங்களுக்கு எல்லா விதமான மக்களும் இருக்காங்க. இவங்களுக்கு இந்த ஷோவில் ஒரு மசாலா வேணும்ல. இப்போது அதுக்காக அவங்க வந்து அந்த மாதிரி வந்து சர்ச் பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஓகே ஓகே ஓகே. மேபி தட் தேர் ஃபைண்ட், அவ்வளோதான். ஓகே ஓகே ப்ரோ, ஃபைன், தேங்க்யூ. பட் இந்த டைம் வந்து செலெக்ஷன் வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஒரு 2-3 கம்பேர் பண்ணும்போது மற்றது எல்லாமே வந்து ஒரே இடத்துல பஸ் அனுப்பிச்சு ஏறுன்னு எல்லாத்தையும் ஏற்றிட்டு வந்து இறக்குன மாதிரி இருக்கு. சாரி, பஸ் எல்லாம் அனுப்பல. ஓகே ஓகே. பக்கத்து செட்ல இருந்து இந்த செட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க. எங்க போறீங்க அப்படின்னா, சூப்பர் சிங்கர்ல பாட்டு அங்கெல்லாம் போய் இங்க வாங்க, ஒரு நிமிஷம் இங்க வாங்கலாம் அப்படின்னு. என்ன உள்ள போங்க அப்படின்னு. ட்ரெஸ் எல்லாம் கொண்டு அதெல்லாம் நாங்க அனுப்பிச்சுடுறோம், உள்ள போங்க. அதே மாதிரி சீரியல் கொடுக்குற சம்பளம் சேவிங்ஸ் தானே. இப்போ அங்க ஒரு சம்பளம் வாங்கல, இங்க வாங்குறாங்க. குட்டி கழிச்சு பார்த்தா சேனலுக்கு தான் லாபம். சேனலுக்கு தான் லாபம், ப்ராஃபிட். ஆனா அந்த கார் டாஸ்க்லாம் வரவே இல்லையே.
உட்கார வச்சு டார்ச்சர் பண்ணி இறக்கி விடுவாங்கலாம் பார்த்தோமே. அதான் நினைச்சேன் இந்த டிடிஎஃப் இந்த டைம் செம்ம சொதப்பலுங்க, சரியான சொதப்பல் டிடிஎஃப். எனக்கு இந்த 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 டைம்ல டிடிஎஃப் யாரும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சான்னு பாத்தீங்களா? இல்லவே இல்லை. இல்ல அந்த பஸ்ல கார்ல ஏத்தி விட்டுருந்தாலும் அலையன்ஸ் போட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருப்பாங்க. ஆமா, நல்லா சூப்பரா பண்ணியிருந்திருக்கலாம். பட் ரொம்ப சொதப்பிட்டாங்க. டிடிஎஃப் செம்மையா பண்ணியிருக்கலாம் மிஸ்டு. டிடிஎஃப் வந்து சீசன் 2ல தான் சூப்பரா இருந்தது. சீசன் 5 நல்லா இருந்துச்சு. பஸ் டாஸ்க்கும் நல்லா இருந்துச்சு. பஸ்ல அழுக்கு தண்ணிலாம் மேல கொட்டுவாங்களே. ஆமா ஆமா, அது ஒருத்தன் வருவான்ல ஆமா. ஆக்டிவிட்டி ரூம்ல இருந்து ஃபுல்லா அந்த பிபி எஸ். போட்டு வருவான், வந்து சீட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுல போவான். பீட்சா பார்த்த உடனே பிரியங்கா குதிச்சிருவாங்களே. ராஜு இது தெரிஞ்சா நான் உனக்கு முதல்ல பீட்சா கொடுத்துருப்பேன். அதெல்லாம் வேற லெவல் காமெடி அதெல்லாம். சீசன் 2ல வெறித்தனமான டாஸ்க் பயங்கரமா அடிலாம் பட்டுச்சு. அந்த 4 பொண்ணுங்க எக்ஸாக்ட். ஆனாங்க கடைசி ரவுண்டு. பாலாஜி முன்னமே அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் டே வெறி பிடிச்ச மாதிரி ஆனாங்க அந்த 4 பேரும். சீசன் 4 நல்லா தாங்க இருந்தது. மொக்கையா இருந்தது அது சீசன் 4 டிடிஎஃப். இல்லைங்க, சீசன் 4ல ஃபுல்லா இண்டிவிஜுவலா இருந்தது. கரெக்ட். ஆனா அந்த பாட்டை எப்படி கண்டுபிடிச்சாருங்கிற மிஸ்ட்ரி இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியலையே. அது ஒண்ணுதாங்க மொக்கையா இருந்தது, மத்தபடி எல்லாமே பாருங்களேன் உங்களுக்கு பிசிக்கல் டாஸ்க் தான் இருந்தது. அப்புறம் அந்த இந்த பலூனை டிவில ஏதோ பிடிக்கிறது, ஓடும். அவங்க அப்புறம் பேர் வந்த உருண்டுகிட்டு உடனே அந்த வெளியில பாலை ஓடி தூக்கி அங்க வரணும் போடுறது. டிவில. அது வேற அந்த லெவல்ல மாதிரிலாம் இருந்துச்சு என்னென்னமோ டாஸ்க். வந்துச்சு. இல்ல ஓடி பால் வந்து அந்த பாலை பிடிக்கணும். கரெக்ட். பிடிக்கணும். சம்திங் ஏதோ வரும். ஆமா அதெல்லாம் வெள்ளம் நல்லா தூக்கி இருக்கும். போட்டாங்கல்ல. கரெக்ட். ஆமா வெள்ளம் தூக்கி போட்டாங்க. சீசன் 1லயே அந்த மாதிரி ஒண்ணு பண்ணாங்கல்ல. அழுக்கு துணி எல்லாம் தூக்கி போட்டாங்களே வெளில இருந்து துவைங்கன்னு. எஸ், சீசன் 2ல லாண்ட்ரி டாஸ்க்லாம் வச்சிருந்தாங்க. வெசல் வாஷிங் வெளில இருந்து இந்த அழுக்கு வெசல்லாம் வரும். சீசன் 1ல ஒரு மூட்டை வெங்காயத்தை கொடுத்து கட் பண்ணுங்கன்னுலாம் சொன்னாங்க நைட்டு ஃபுல்லா. என்னங்க இந்த வாட்டி நோகாம சம்பளம் கொடுத்த மாதிரி இருக்கே. பரபரப்பா இருக்கும் எப்பயுமே. இந்த டைம் கொஞ்சம் கம்மி தான், டாக்ஸிக்கும் கம்மி தான். டாக்ஸிசிட்டி இல்ல, அது வேணா உண்மை. கண்டஸ்டன்ஸ்குள்ள ஒரு நல்ல ஒரு அடிச்சுக்கிட்டாலும் பேசிக்கிறாங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அவங்கள்ட்ட. பாத்தீங்களா இன்னைக்கு அங்க வெளில இருந்து ஆளுங்க வராங்கன்னா 8 பேர் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க பாருங்க. 25 வாங்க 8 பேர் ஒண்ணு சேர்ந்துருவோம் வாங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு அவங்க 25 லட்சத்துக்கெல்லாம் அடி போட்டிருக்காங்க. இம்மாது கடைசியில 25 பீஸா கொடுத்துட போறாங்க. வாய்ப்பே இல்லை, 25 லட்சம்லாம் வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு 10 தண்டாது இந்த டைம். தெரியல, பாப்போம். பிக் பாஸ் நாளைக்கு மனசு மாதிரி ஏதாவது வச்சாருன்னா. எனக்கு என்னமோ குறைச்சிருவாங்கன்னு தோணுது ஒவ்வொரு படியிலையும். ஆமா 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 கண்டிப்பா. உங்களுக்கு இந்த டைமும் வந்து அப்படியே இன்க்ரீஸ் லெவல்ல போகாது, அப்படியே அசெண்டிங் ஆர்டர்லாம் போகாது. அப் டவுன்ஸ். இந்த லாஸ்ட் சீசன் வச்சாங்களா 8 வரும் 1 2 வரும் அப்புறம் 1 வரும். இந்த மாதிரி மைண்ட் ஆசிலேஷன் பண்ணிட்டு டப்புன்னு பெட்டி தூக்கிடுவாரு. சரி, இப்ப வெளியில இருந்து உள்ள போறவங்க யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க பெட்டி எடுங்கன்னு? லாஸ்ட் வரைக்கும் சொல்லாம மது கடைசியில இதுதான் லாஸ்ட் பெட்டி அப்படின்னு சொல்லி 2 லட்ச ரூபா வச்சு அப்படி இருக்கும். இல்ல 4 லட்ச ரூபா லாஸ்ட்னு சொல்லலன்னா அதுவும் போயிடும். பன்னு சாப்பிட்றோம், பன்னு எல்லாத்துக்கும் பன்னு. அதுவும் பக்கத்து செட்ல இருந்து பெட்டி எடுத்து வந்தா போதாது, அந்த ஸ்டார்ட் மியூசிக்ல இருந்து. ஆமா, அங்க 4 பெட்டி இருக்குல்ல, அதை கொண்டு வந்து அதுல கொஞ்சம் ஜிகினா போட்டு பிபின்னு ஜிகினா போட்டு வச்சிருவாங்க. யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க இப்போ அது வெளில இருந்து போறவங்க? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க எல்லாத்தையும். பட் எனக்கு தெரிஞ்சு தர்ஷிகா வந்து பவித்ராவை எடுக்க வச்சிருவாங்கன்னு தான் எனக்கும் தோணுது. கரெக்ட். எஸ் எனக்கு அதுல உடன்பாடு இருக்கு. பவித்ரா மெதுவா தூக்கிடு அப்படின்னு சொல்றது வாய்ப்பு இருக்கு. பவித்ராவை தூக்கிடுவாங்க. சாரி, பவித்ரா தூக்கிடுவாங்க அப்படிதான் தோணுது. அது அந்த ஹிண்ட் போனிச்சுன்னா அவங்க மூலமா ஹிண்ட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, at the end of the day they both are good friends. ஓகேங்களா? சோ அதனால அந்த ஒரு விதத்துல சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ பெட்டி எடுத்துரு, என்னுடைய பொட்டிக்கு நீ ஃப்ரீயா மாடலிங் பண்ணி கொடுத்துரு, அது போதும். யாரோட பொட்டிக்? தர்ஷிகா. அது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அவங்களோட பொட்டிக்கோட தர்ஷிகா பொட்டிக்கு தான் ப்ரோ பவித்ராவும் சௌந்தர்யா 2 பேரும் மாடல் வேற. வீடியோ அனுப்புறேன். ஓ, அவங்க 2 பேரும் 3 பேரும் இந்த ஷோக்கு வரதுக்கு முன்னாடி நல்லா தெரியும். சௌந்தர்யா, தர்ஷிகா, பவித்ரா எல்லாம்.
ஓ ஓகே. ஆனா உள்ளர யாரும் காட்டிக்கிறது இல்ல தெரிஞ்ச மாதிரி எல்லாம். ஆமா, ஏன் அன்ஷிதா அப்புறம் தர்ஷிகா, பவித்ரா ஏதோ விஜய் அவார்ட்ஸ்ல கூட ஒரே ஸ்டேஜ்ல நின்று அன்ஷிதா தான் ஆங்கரிங் பண்ணாங்க போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன் நான். அன்ஷிதா ஆங்கர் பண்ணாங்களா? ஆமா, அந்த ஒரு செக்மெண்ட் மட்டுங்க. அங்க அந்த விஜய் அந்த சீரியல் அவார்ட்ஸ் மாதிரி. அன்ஷிதா அவங்க மேல வந்து அந்த ரேப் எல்லாம் பாத்திருப்பாங்கல்ல. கண்டிப்பா. ஏன்னா அது நல்லா வைரலா போனுச்சு இந்த சீசன்ல அதுதான் நல்லா போனுச்சு. ஐயோ, ஏகப்பட்ட ரீல்ல அதுல நிறைய ரீக்ரியேஷன் வேற. எல்லாரும் இப்ப ஆர்னவ் கண்டென்ட் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு அதுதான் இருக்கும் பாருங்களேன். ஆனா அவரு வெளியில இருந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாருல, வயல் கடை விட்டா பி a பீஸ்ட் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாருல அர்ணவ். அதெல்லாம் உள்ள ராயன் சொல்லிட்டா எல்லார்ட்டையும். அப்படியா? ஆமா, அந்த போர்டு வைக்கும் போது சொல்லுவான் இந்த மாதிரி அவர் இங்க பேசினதை விட வெளில வந்து தான் நிறைய பேசினாரு. அதையும் சொல்லியாச்சு. இங்க ஸ்டேஜ்ல பேசினது டிவில வந்தது அதையும் சொல்லியாச்சு. யாரெல்லாம் கழுவி ஊத்துனாங்க எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அப்ப they are prepared already. அர்ணவ் வந்தா என்ன பண்ணுவான்ட்டு they knows very well. பட் ஆனா அவரு உள்ள அந்த ரோஸ்ட் வரைக்கும் சொல்லிட்டாரு. அந்த அன்லிமிட்டெட் பிபி அன்லிமிட்டெட்ல ஆர்னவ் அந்த ஷோ வரைக்கும் சொல்லிட்டாரு எல்லாமே. என்னன்னா நாளைக்கு இந்த 3 பேர் என்டர் ஆகும்போது, இப்போ அர்ணவ் கூட டீம் என்டர் ஆகும்போது அவங்க யார் போறாங்களோ மொத்த ஹவுஸும் போயிட்டு எல்லாத்தையும் கட்டி பிடிச்சி வெல்கம்லாம் பண்ணுவாங்க. பட் அர்ணவுக்கு வந்து யார் பண்ணுவாங்கன்னு தெரியல. சும்மா ஹாய்னு கை கொடுத்துப்பாங்க மேபி. எல்லாருக்கும் அந்த லாஸ்ட்ல பேசினது ஒரு மாதிரி சுருக்குன்னு தானே இருந்தது. ஏன் அப்படி பேசணும் அப்படின்னு. ஆமா ஆமா, அது எந்த சீசன்லயுமே அந்த மாதிரி யாருமே பண்ணலையே. ஸ்டேஜ்ல போயிட்டு அந்த மாதிரி பேசினது. டே ஜால்ராஸ் என்னங்கடா டே அப்படின்னாரு. ஓகே, ஹோஸ்ட் கோ-ஹோஸ்ட் இருக்கீங்களா? கோஸ்ட் ஆயிட்டாங்க. கடை முடியவா? கடை மூடலாம். ஓகே, அனைவருக்கும் குட் நைட். நாளைக்கு மீண்டும் லைவ் பாருங்க, ரிவ்யூ பாருங்க, அப்புறம் இங்க வந்து ஸ்பேஸ்ல பேசுறத கேளுங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. பாய். குட் நைட் கைஸ். Closing Thank you the so much. space. Take care. Bye. Bye. Three, Bye. Anjali two, bye. Siraj one. bye. Rupesh bye. Krishna Bye. Nair. Good night, bro. Yeah. Romal Fernando. Ending the எல்லாருக்கும் room. bye. Bye. Take care. மற்றும்